அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனின் திருவருளால் ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரோட்டரியின் வி செல்வநாதன் அவர்களின் சீரிய தலைமையில் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி வழங்கும் காலை சக்கரம் மனிதனின் இயற்கை வாழ்வியல் முறை உன்முடல் உன்முடன் இந்த திட்டத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டியின் உதவியாளர் ரோட்டரியின் ரவி அவர்களுக்கும், தலைவர் ரோட்டரியின் குணபாலன் அவர்களுக்கும், செயலாளர் ரோட்டரி ராஜ்குமார் அவர்களுக்கும் மற்றும் இன்று நம்முடன் பணியாற்ற காத்துக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் தஞ்சாவூர் கிங்ஸ் சங்கத்தின் உதவியாளர் ரோட்டரி ராஜா நாராயணன் அவர்களுக்கும், தலைவர் ரோட்டரி ரமேஷ்குமார் அவர்களுக்கும், செயலாளர் ரோட்டரி ஸ்ரீதர் அவர்களுக்கும் மற்றும் திட்டத்தலைவர் ரமேஷ்குமார் அவர்களுக்கும், ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கும், இன்று சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கும் காரைக்கால் பாஸ்கர் ஐயா அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறைவணக்கம் வாசிக்க வருகிறார் ரோட்டரி கிளப் ஆஃப் தஞ்சாவூர் கிங்ஸ் சங்கத்தின் செயலாளர் ஸ்ரீதர் அவர்கள். ரோட்டரி கிளப் ஆஃப் தஞ்சாவூர் கிங்ஸ் சார்பாக அனைவருக்கும் காலை வணக்கம். ரோட்டரி இறை வணக்கம். இறைவா, மனித குலத்தை படைப்பித்து தந்தையே, உயர்ந்த நிறைவான நன்னறிகளை அடிப்படையாக கொண்ட ரோட்டரி கொள்கையால் இவ்வியக்க நிறுவனரை அகத்தூண்டுதல் செய்தமைக்கு நாங்கள் உனக்கு நன்றி சொல்கின்றோம். உண்மையான ரோட்டரி மெய்ப்பொருளை ஆழமாக ஈர்த்துக் கொள்ளவும், அனைத்து மக்களிடையே தன்னம்பிக்கையையும் அமைதியையும் நிலைநாட்டி ஓய்வின்றி உழைக்கவும், நிறம், சமயம், தேசம் என்ற தடைகளை பாகுபாடுகளை நீக்கவும், பொருளாதார சமய தடைகளை களையவும், மேலும் மனித தத்துவத்தின் புனிதத்தையும் தொழிலின் மேன்மையையும் முறையாக புரிந்து கொள்வதன் மூலம் எல்லா மனிதர்களும், எல்லா குடும்பங்களும், எல்லா நாடுகளும் நட்புடனும் தோழமையுடனும் வாழ்ந்திட உன் புனிதமான திருவடிகளை சுற்றி ஒன்று கூடி மெய்யான படைப்பாளி நீயே என்று புகழ்ந்திட எங்கள் ஒரே உண்மையான நிரந்தரமான எல்லோரும் விரும்புகின்ற தந்தையே, இங்கே கூடியுள்ள ரோட்டரியன்களாகிய நாங்கள் எங்களுக்கு உதவி செய்யும்படி உன்னை இறைஞ்சுகிறோம். நன்றி. நன்றி சார். ரோட்டரி இறை வணக்கம் வாசித்த ரோட்டரி கிளப் ஆஃப் தஞ்சாவூர் கிங்ஸ் சங்கத்தின் செயலாளர் ஸ்ரீதர் அவர்களுக்கு நன்றி. அடுத்த நிகழ்வாக இறை வேண்டுதல் அளிக்க வருகிறார் ஆசான் கண்ணப்பன் ஐயா. அனைவருக்கும் காலை வணக்கம். எல்லையற்ற பரம்பொருளே, இக்கல்வியின் மூலம் உடலும் உள்ளமும் நலமடைய அருள் புரிவாயாக. ஒட்டிய வயிறும் உயர்ந்த நெஞ்சமும் திறந்த தோள்களும் திண்ணிய நெஞ்சமும் துள்ளும் கால்களும் துவளாய் இதயமும் மலர்ந்த முகமும் கனிந்த பார்வையும் இவை யாவும் பெற்று இயற்கையோடு இறையுணர்வோடு இணைந்து வாழ்வோம். நம்மனம் சாந்தமானது, இரக்க குணமுடையது, நல் எண்ணங்களில் செயல்களில் ஈடுபட அருள் புரிவாயாக. வாழ்க வளமுடன், வாழ்வாங்கு வாழ்க. நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக பிரணாமன்.
நம்முடைய பெற்றோர்களை வணங்கிக் கொள்கிறோம். இக்கல்வியை கொடுத்த சித்தர்களை வணங்கிக் கொள்கிறோம். நாளும் அவ்வழியில் பின்பற்றி உயர்வோம், மற்றவர்களையும் உயர்த்துவோம் என வேண்டிக் கொள்கிறோம். இக்கல்வி முறை எல்லா இடங்களிலும் பரவி உலகம் அமைதி அடைய வேண்டிக் கொள்கிறோம். வாழ்க வளமுடன், வாழ்வாங்கு வாழ்க. நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக ஆசன பயிற்சி. நின்றநிலை ஆசனங்கள். உடல் நேராக இருக்கணும். பாதகஸ்தாசனம். கைகள் மேலே உயரும் பொழுது காற்று உள்ளே செல்லட்டும். நன்றாக ஆழமாக உள்ளெழுத்து பிழையாசனம். அப்படியே கீழே கொண்டு வரணும். பாதகஸ்தாசனம். 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்ததாக திரிகோணாசனம். மூச்சு காற்றை உள்ளெடுத்து இரு கைகளும் தோள்பட்டை உயரத்தில் உயர்ந்து வலது கை வலது கால் கட்டை அடைக்கும். பார்வை மேல இருக்கட்டும். 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே மூச்சு காற்று வழிபட்டவாறு கைகளுக்கு போகட்டும். மீண்டும் மூச்சு காற்றை உள்ளெழுத்து இரு கைகளும் தோள்பட்டை உயரத்தில் உள்ளது. 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்து பூரண திரிகோணாசனம். 1 2 3 4 5 6 7 8 9 10. மீண்டும் மூச்சு காற்றை உள்ளிழுக்கிறோம். ஓய்வு. அதே நிலையில் பர்சவ கோணாசனம். பாருங்க, இந்த வலது கால் நேரா இருக்கு. இந்த பாதத்தை மட்டும் பார்த்துக்கங்க. பாதத்தை திருப்பிட்டு இந்த முட்டி பகுதியை மட்டும் பெண்ட் பண்றோம். பாருங்க, பெண்ட் பண்ணியாச்சு. இந்த வலது கை இருக்கு இல்லைங்களா, இந்த வலது கை வலது காலுக்கு முன்னாடி வைக்கிறோம். உங்களுக்கு எப்படி வசதியோ வைங்க. இது ரொம்ப முக்கியமான ஆசனம். பாருங்க, இப்படி வச்சோம். வைத்த பிறகு இந்த இடது கை இருக்கு இல்லையா, வலது காலோடு 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்து முட்டி பகுதியை பெண்ட் பண்ணணும். காதோடு சேர்த்து வச்சுக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. கால்களை சேர்த்து வைத்து ஒரு ஆழ்ந்து நிதானமான நீண்ட மூச்சு காட்டு.
அடுத்து இருக்காதுகளை பிடித்து கால்கள் இடைவெளி இருக்கட்டுங்க. கீழே போகும் பொழுது மூச்சு காற்று பிடித்துக்கிறோம். 1 2 1 2 ஒரு நிதானமான நீண்ட மூச்சு. ஆழ்ந்து நிதானமான நீண்ட மூச்சு காற்று. நாளை சித்ரா பௌர்ணமி தொடங்க போகுது. இந்த பௌர்ணமி நாள்ல சித்ரா பௌர்ணமி என்பது அந்த பௌர்ணமி நாள்ல வந்து வெப்பம் கூடுதலாக இருக்கும். ஆகையால் அந்த பௌர்ணமிக்கு முன்பு இருக்கக்கூடிய நாள் அது இன்னைக்கு அல்லது நாளைக்கு கூட நீங்க மருதாணியை அரைச்சு தேய்ச்சிங்க அப்படின்னா அந்த வெப்பத்தை வந்து உள்ள கடத்த. அதனால பௌர்ணமி நாள்ல மிக முக்கியமானது இந்த மருதாணியை கைக்கு வைக்கிறதும் சரி, தலைக்கு வைக்கிறதும் சரி, அது குளிர்ச்சிப்படுத்துறதுக்கு, அந்த மனதை நிதான நிலையில வைக்கிறதுக்கு அல்லது ஆலயங்களுக்கு செல்வதுல வச்சிருக்காங்க முன்னவர்கள், பெரியவர்கள், தாத்தா பாட்டி எல்லாம். அதனால அந்த மாதிரி வழிமுறைகள்ல போறது ரொம்ப நல்லது. அதே சமயத்துல வந்து இந்த பௌர்ணமி காலங்கள்ல அசைவம் எடுத்துக்கிறது வந்து நிச்சயமாக தவிர்க்கணும். பெரும்பாலும் யோக முறைகள் இருக்கிறவங்க கொஞ்சம் அதை தவிர்த்துக்கிறோம். இருந்தாலும் நம்ம அதை வலியுறுத்தி சொல்ல வேண்டியது இருக்கு. அதோட வந்து அந்த பௌர்ணமி நாள்ல அல்லது இந்த பருவ காலத்துல, இந்த வெயில் காலத்துல வந்து சிக்கனை தவிர்க்கிறது, முட்டையை தவிர்க்கிறது இதை விட நல்லது. அது அளவு கிடந்த ஹீட். இந்த கோழி பார்த்தாவே அது சூடுதான். இந்த சித்திரை மாதத்துல அதுலயும் இந்த பௌர்ணமி நாட்கள்ல வந்து சாமிக்கு வேண்டிக்கிட்டு நிறைய நபர்கள் வந்து பண்ணக்கூடிய நிலையாக இருக்கு. அதனால வந்து நம்ம இதைய வலியுறுத்தி சொல்ல வேண்டியது இருக்கு. அதோட இந்த காலச்சக்கரத்துல பயணிக்கிறவங்க நீங்க கட்டாயம் வந்து குளிச்சுட்டுக்கு வந்தீங்க அப்படின்னா இன்னும் கூடுதலான பயன்பாடு. காலையில நீங்க தொடர்ச்சியாக ஒரு 5 மணிக்கு தினந்தோறும் குளிக்கிறதாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த வெப்பம் வந்து அந்த சூரிய வெளிச்சம் வராதுக்கு முன்னாடியே குளிக்கிற போது அப்படியே அது காணாம போயிடும். அப்படிப்பட்ட அற்புதமான சிகிச்சை முறை கூட ஒன்று. 2வது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், குளிப்பது என்பது உடலை குளிர்வித்தல், அழுக்கு போறதுக்காக அல்ல அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறோம். பெரும்பாலும் பெண்கள் நாம் பார்த்த வகையில ஒரு சிலர் வந்து இதோட குளிக்கிறாங்க. இதோட குளிக்கிறது என்பது இந்த இடத்துல வந்து நீங்க தண்ணி பட்டுது அப்படின்னா, உடம்புல தண்ணி பட்டுதுன்னா இங்க இருக்கக்கூடிய சூடு எல்லாமே தலைக்கு போயிடும். அதனாலதான் பெரும்பாலும் வந்து தலைவலி வர்றதுக்கு மெயின் காரணமாக இருக்குது. குளித்தல் என்றாலே அது முழு உடலுமாக இருக்கணும், இல்லைன்னா குளிக்கக்கூடாது. ஒன்னா முழுசா குளிக்கணும், இல்லைன்னா குளிக்காம இருக்கணும். அதுல வந்து நம்ம அந்த தலைக்கு போடுறதுல நல்லா அந்த அரப்புத்தூள் மற்ற வீட்லயே நிறைய தயார் பண்ணிக்கிறதுக்கான வழிமுறைகள்லாம் இருக்கு. அது போல செய்யறதும் இன்னும் சிறப்பு. இந்த தோல் வந்து சுவாசிக்குது, தோல் வந்து ஈர்ப்பு சக்தி உடையது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதனால வந்து இந்த பௌர்ணமி நாட்கள்ல வந்து குறிப்பாக வந்து அசைவம் எடுத்துக்காம இருக்கிறது. அதே சமயத்துல வந்து நீராகாரமா குடிச்சிட்டு
ஒரு சிலர் அந்த என்ன தேவையோ அதை வேண்டுவாங்க. அந்த தவம் இருக்கிறது வந்து அந்த பௌர்ணமி நாட்கள்ல தவம் இருப்பாங்க. ஏன் அந்த பௌர்ணமி நாட்கள்ல தவம் இருக்கிறாங்க அப்படின்னா, அந்த பௌர்ணமி நாட்கள்ல வந்து ஆற்றல் அதிகம், ஈர்ப்பு சக்தி அதிகம், நல்லா அப்படியே அந்த பிரபஞ்ச சக்தியிலிருந்து அப்படியே நல்லா இறங்கும். தாவரங்கள்ல எல்லாம் கூட வந்து நீரோட்டம் அதிகமா இருக்கும், இந்த ஈர்ப்பு தன்மை அதிகமா இருக்கும். அதனாலதான் இந்த பௌர்ணமி நாட்ல வந்து உரமிடுறாங்க. ஏற்கனவே நம்ம இதை பதிவிட்டோம். அமாவாசைங்கிறது வந்து அமைதி, பௌர்ணமி என்பது ஈர்ப்புத்தன்மை. அப்படிப்பட்ட நாளாக அமைது. அதனால வந்து அந்த அந்த நாட்கள்ல வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம செய்ய வேண்டியது இருக்கு. பெரும்பாலும் அந்த மனநிலை சரியில்லாதவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பௌர்ணமி நாட்கள்ல நிறைய சிக்கலுக்கு ஆளாவாங்க. அந்த அளவுக்கான சக்தியுடைய நாள் அப்படிங்கிறத தெரிவிச்சுட்டு சுழல் மூச்சு பயிற்சிக்கு போறோம். இடது கையில் சிம்முத்திரை, வலது கையில் பிரணவ முத்திரை, வலது நாசியை அடைத்து இடதில் இழுத்து வலதில் வெளியேற்றி, வலதில் உள்ளிழுத்து இடதில் வெளியேற்றுகிறோம். கண்களை மூடி செய்கிறோம். உடலும் தலையும் நேர்கோட்டில் வைத்து செய்கிறோம். எந்த நிலையில் அமர்ந்திருந்தாலும் இப்பயிற்சியை செய்யலாம். பயிற்சி மற்ற ஆசன பயிற்சி செய்யாதவர்கள் கூட இந்த பயிற்சி அவசியம் செய்தால் பலர் உண்டு.
வாழ்க வளமுடன். வாழ்வாங்கு வாழ்க. செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம உணவு சாப்பிட்றோம். இது எது எதெல்லாம் சாப்பிடலாம், எது எதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற லிஸ்ட்டு பார்க்கலாங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், எது எதெல்லாம் சாப்பிட்லாம், எது எதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ல போகிறேன். 1, இனிப்பு சாப்பிடாதீங்க. சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு சர்க்கரை வியாதி வந்துடும். இனிப்பு எடுத்து குப்பையில் போட்டுருங்க. இங்கே பாருங்கள், உப்பு சேர்த்திக்காதீங்க. உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா பிபி வந்துருமாம்மா, எடுத்து குப்பையில் போட்டுருங்க. தக்காளி சேர்த்திக்காதீங்க, கிட்னியில் கல் வந்துடும். காரம் சேர்த்திக்காதீங்க, தோலெல்லாம் நோய் வந்துடும். கசப்பு தோறுப்பு நமக்கே பிடிக்கல, நமக்கே தெரியல, சாப்பிட்றதே இல்லை. புளி சேர்த்திக்காதீங்க, மூட்டு முழங்கால்லாம் வலிக்கும். பூமி கீழே விளையிற எந்த பொருளையும் சாப்பிடாதீங்க. உருளைக்கிழங்கு, கருணக்கிழங்கு, பீட்ரூட்டு, வெங்காயம், பூண்டு, கேரட்டு எதுவுமே சாப்பிடாதீங்க. சாப்பிட்டீங்கன்னா என்ன ஆகுன்னா, உங்களுக்கு ஜீரணம் ஆகாது, உடம்புக்கு நோய் வருமாமா, அதாவது குப்பையில் போட்டுருங்க. பால் சாப்பிடாதீங்க. பால் மனித உடம்பே இல்லையாமா, சில பேர் சொல்கிறாங்க. அதை எடுத்து குப்பையில் போட்டுருங்க. முட்டைக்கோஸ் சேர்த்திக்கூடாதாம்மா, சேர்த்திக்கிட்டா தைராய்டெல்லாம் ப்ராப்ளம் வருமாமா, எடுத்து குப்பையில் போட்டுருங்க. நான்வெஜ்ஜு வேண்டாங்கிறாங்க, எடுத்து குப்பையில் போட்டுருங்க. இப்படி எல்லாத்தையும் எடுத்து குப்பையில் போட்டிங்கன்னா தட்டு காலியாக தான் இருக்கும். எதை சாப்பிடுவீங்க? அப்புறம் எல்லாம் குப்பையில் கிடக்கும், சாப்பிட வேண்டிய பொருளெல்லாம். அப்புறம் உட்காந்துட்டு வடை போச்சேன்னு உட்காந்து பார்த்துட்டு இருக்க வேண்டியது தான். இது என்னங்க அநியாயமாக இருக்குது? இனிப்பு சாப்பிட வேண்டாங்கிறாங்க, உப்பு சாப்பிட வேண்டாங்கிறாங்க, காரமும் சேர்த்திக்காதீங்கன்னு சொல்கிறாங்க, புளியும் வேண்டாங்கிறாங்க. எதை தாங்க சாப்பிட்றது? கடைசியாக மருந்து மாத்திரையை மட்டும் அள்ளி அள்ளி சாப்பிட்ருக்கீங்க. யோசிச்சு பாருங்க. 100% கெமிக்கல் இருக்கிற ஒரு மருந்து மாத்திரையே ஜீரணம் பண்ணுறவங்க உடம்பு இறைவன் நமக்காக படைச்சு கொடுத்துருக்கிற ஒரு உருளைக்கிழங்கு ஜீரணம் பண்ணாதா? ஒரு தக்காளியை ஜீரணம் பண்ணாதா? யோசிச்சு பாருங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. இந்த குப்பையில் போட்டிங்க இல்லையா, எல்லாத்தையும் தட்டில் வச்சு சாப்பிடுங்க, நல்லது தான். ப்ராப்ளம் உணவில் இல்லை, நமக்கு சாப்பிட தெரியலிங்க. நாம் ஒழுங்காக சாப்பிடும் வித்தையை மட்டும் கற்றுக்கொண்டால் எதை வேண்டுமானாலும் சாப்பிடலாம். நமக்கு சாப்பிட தெரியலங்கிறக்காக இது வேண்டாம் அது வேண்டான்னு கடைசியில் எதுவுமே சாப்பிட்றது இல்லைங்க. இங்கே பாருங்க, சிம்பிளாக சொல்லட்டுங்களா? அதாவது எதை சாப்பிட்றோங்கிறது முக்கியம் இல்லை, எப்படி சாப்பிட்றோங்கிறதாங்க முக்கியம். எனவே பூமி கீழே விளையிற பொருளை ஏன் ஒழுங்காக ஜீரணமாக மாட்டேங்குதுன்னா, அதாவது பூமி கீழே விளையிற பொருளை ஒரு 5 முறை 8 முறை மெல்லணும். பூமிக்கு மேலே விளையிற பொருளை 2 முறை 3 முறை மென்னா போதும். நாம் ஒழுங்காக மெல்றது இல்லைங்கிறதுக்காக தான் பூமி கீழே விளையிற பொருளை சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இனிப்பு இருக்கு இல்லையா, இனிப்பு சுவையை நல்லா மென்று கூழ் மாதிரி அரைச்சி ரசித்து ருசித்து சாப்பிட்டா சர்க்கரை வியாதி குணமாகுங்க. ஆனால் இனிப்பை முழுங்குனீங்கன்னு வச்சுங்களேன், சர்க்கரை வியாதி வரும். உப்பு இருக்கு இல்லையா, உப்பை ரசித்து சாப்பிட்டீங்கன்னா பிபி குணமாயிருங்க. உப்பை முழுங்குனா பிபி வந்துடும். நான் வேற மாதிரி சொல்கிறேங்க. அதாவது தக்காளியை முழுங்குனீங்கன்னா கிட்னியில் கல் வரும். அந்த கிட்னி கல்லை கரைக்கிறதுக்கு வைத்து என்ன தெரியுமா, தக்காளியை நல்லா மென்று கூழ் மாதிரி அரைச்சி சாப்பிட்டா கிட்னி கல் கரைஞ்சிடும். இப்போது கத்திரிக்காய் இருக்கு இல்லையா, அதை முழுங்குனா தோலை வியாதி வருங்க. கத்திரிக்காவை நல்லா மென்று கூழ் மாதிரி அரைச்சி சாப்பிட்டா தோல் வியாதி குணமாயிரும். இப்போ புரிஞ்சுக்கங்க, ஒரு பொருளை ஒழுங்காக சாப்பிட தெரியாமல் நாம் தவறாக சாப்பிடும் பொழுது அது ஒரு நோயை உற்பத்தி செய்கிறது. உடனே சிலர் என்ன பண்ணுறாங்க, அந்த பொருளை சாப்பிடாதீங்க அப்படிங்கிறாங்க. இது எப்படி தெரியுமா இருக்குது? ஒரு ஜோக்கு மாதிரி இருக்குது. ஒரு
போலி மருத்துவர் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் உட்காந்துருந்தாராம்மா. ஒருத்தர் வந்து காலில் ஆணி இருக்குது என்ன பண்ணுறதுன்னு கேட்டாராம்மா. இவர் அது நல்லா கேலண்டராக மாட்டிக்கோன்னு சொன்னாராம்மா. இன்னொரு பேஷண்ட் வந்து உட்கார இடத்துல கட்டி என்ன பண்ணுறதுன்னு கேட்டாராம்மா. தள்ளி உட்காருன்னு சொன்னாராம்மா. அந்த மாதிரி இருக்குது. இனிப்பு ஒழுங்காக சாப்பிடாம ஒருத்தருக்கு நோய் வந்தால் அவரை பார்த்து இனிப்பே சாப்பிடாதே அப்படின்னா இதற்கு பேர் வைத்தியம் இல்லை. இனிப்பை ஒழுங்காக சாப்பிடுவது எப்படி என்பதை கற்றுக் கொடுப்பதே வைத்தியம். எனவே இங்கே பாருங்க, என்ன வேணாலும் சாப்பிட்லாங்க. நீங்கள் சும்மா எல்லாம் சொல்லுங்க. இந்த சீனா பக்கம்லாம் போய் பாருங்க, சைனீஸு கடலில் கப்பெல்லாம் மட்டும்தான் விட்டு வச்சுருக்காங்க, எல்லாத்தையும் சாப்பிட்றாங்க. ஆகாயத்தில் இந்த ஃப்ளைட்டை மட்டும் தான் விட்டு வச்சுருக்காங்க, மற்ற எல்லாத்தையும் சாப்பிட்றாங்க. நல்லா தாங்க இருக்காங்க, 150 வயசு வாழ்கிறாங்க. இங்கே பாருங்க, எதை சாப்பிட்றோன்னு முக்கியம் இல்லைங்க, எப்படி சாப்பிட்றதாங்க முக்கியம். அதனால் இனிமேல் எதையுமே வேண்டான்னு சொல்லாதீங்க. அது இனிப்பாகட்டும், கசப்பாகட்டும், துவர்ப்பாகட்டும், உப்பாகட்டும், என்னமோ எல்லாத்தையும் சாப்பிடுங்க. ஆனால் ஒரு கண்டிஷன், நல்லா பசி எடுத்து உதட்ட மூடி நல்லா பல்லுக்கு வேலை கொடுத்து கூழ் மாதிரி அரைச்சி கவனத்தை சாப்பாட்டில் வச்சு பிரார்த்தனை பண்ணி டிவி பார்க்காம செல்ஃபோனில் பேசாமல் புக்கு படிக்காமல் முழு கவனத்தையும் உணவில் வச்சு நல்லா மென்று கூழ் மாதிரி அரைச்சி சாப்பிட்டா எல்லாமே ஜீரணமாகும். தைரியமாக சாப்பிடலாம். நம்மெல்லாம் பிறந்ததே சாப்பிட்றக்கும் லவ் பண்ணுறக்கும் தான். ரெண்டுமே தெரில, எதுக்கு வாழணும்? ரெண்டாவது ஐட்டத்தை அப்புறமா பார்த்துக்கலாம். புரிஞ்சுக்குங்க. உணவை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நல்லது தாங்க. அதாவது ஆப்பிரிக்காவில் ஒரு ஊரில் மண்ணை சாப்பிட்றாங்களாமா. ஆப்பிரிக்காவில் ஒரு ஊரில் ஒரு திருவிழா வருஷத்துக்கு ஒருக்கா. அங்கே என்ன பண்ணுவாங்களாமா, ஒரு இலையை போட்டு களிமண் எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் ரெடி பண்ணி அந்த களிமண்ணை கொஞ்சம் இலையில போட்டு சாப்பிடுவாங்களாமா வருஷத்துக்கு ஒரு தடவை. கொஞ்ச நாளுக்கு அப்புறமா பஞ்சம் வந்துருச்சாமா, விளைச்சலே இல்லையாமா, ட்ரை ஆயிடுச்சாமா. உடனே என்ன பண்ணாங்களாமா, பழைய மாதிரி அந்த களிமண்ணை சாப்பிட்டு ஒரு ஊரில் உயிரோட வாழ்கிறாங்களாமா. ஏங்க, டியூப்லைட்டை ஒருத்தர் வாயில் போட்டு மென்று சாப்பிட்றத பார்த்தீங்களா இல்லையா? நம்ம பார்க்குறோமா இல்லையா? எப்படி அது முடியுது? டியூப்லைட்டையே ஜீரணம் பண்ணுற ஒரு உடம்புக்கு ஒரு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு ஜீரணமாகாது. ஒரே டெக்னிக் தான். பசி எடுத்து உதட்ட மூடி நல்லா மென்று கூழ் மாதிரி அரைச்சி கவனத்தை சாப்பாட்டில் வச்சு இறை பிரார்த்தனையோட நல்லா மென்று சாப்பிட்டா எல்லாமே ஜீரணமாகும். எனவே தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க, நீங்கள் இனிப்பு சாப்பிடாம இருக்காதீங்க. யாரெல்லாம் சர்க்கரை வியாதி வந்துடும் சொல்லி இனிப்பே சாப்பிடாம இருக்கிறீங்களோ உடம்புக்கு தேவையான இனிப்பின் மூலியமாக கிடைக்கிற மண் சக்தி குறையும். அப்போ இன்னும் நோய் பெருசாகுமா கம்மியாகுமா? இந்த தோல் வியாதி உள்ளவங்கெல்லாம் காரம் சாப்பிட்றதே இல்லை. பாருங்க, காரத்தில் 2 வகை இருக்குங்க. நீங்கள் இந்த பச்சை மிளகா காரம் இந்த சிவப்பு மிளகா காரத்தை வேணால் விட்டுருங்க, மிளகு காரம் சாப்பிட்லாம்ல. முட்டைக்கோஸ் காரங்க, திப்பிலி காரங்க, அதை சேர்த்திக்குங்களேன். ஸோ மூலிகை மூலியமாக கிடைக்கிற காரங்கள் மிகவும் நல்லது. திப்பிலி எடுத்து வாயில் போடுங்க, தோல் நோய் குணமாகும், ஆஸ்மா குணமாகும், வீசிங் குணமாகும். பல பேர் திப்பிலியை பார்த்ததே இல்லை. எனவே இனிமேல் தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, எதுவுமே வேண்டான்னு சொல்ல வேண்டாங்க, எல்லாமே சாப்பிட்லாங்க. ஆனால் என்ன, போதைப் பொருளை சாப்பிடக்கூடாது. இந்த கடையில் விற்கிற அஜினமோட்டோ சோடாப்பு கலந்த இந்த பொருளை சாப்பிடக்கூடாதே தவிர வீட்டில் சமைச்ச உணவை உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ தாராளமாக சாப்பிடுங்க. நான் சொன்ன மாதிரி நல்லா மென்று சாப்பிடுங்க, எல்லாமே சாப்பிடலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம். இப்படி அனைத்து உணவுகளையும் ஒழுங்காக சாப்பிட்டு நாம் வாழ்வோம் ஆரோக்கியமாக. நன்றி ஐயா. சாப்பாட்டு முறைகளை பற்றி ஒவ்வொரு விளக்கத்தை ஒவ்வொரு நாளும் நமக்கு அளித்தாலும் முதன்மையான ஒரு உடலுக்கு தேவையான ஒரு விஷயம் என்பதை ஒவ்வொரு நாளும் திரும்ப திரும்ப இதே விஷயத்தையே ஐயா வலியுறுத்தி வருவாங்க. எந்த ஒரு வியாதிக்கும் மூல காரணம் நாம் உண்ணும் உணவுதான் என்பதை அடிப்படையாக கொண்டு அற்புதமாக பல விஷயங்களை சொல்லி வந்தாலும் இன்றைய கருத்து அவங்களுடைய சிந்தனைகள் ஒரு அனைவருக்கும் ஏற்கக்கூடிய சிந்தனைகளாகவும் பயனுள்ள சிந்தனைகளாகவும் அமைந்தது என்பதை தெரிவித்துக் கொண்டு கீழர் பாஸ்கர் ஐயாவிற்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த நிகழ்வாக ஒரு பாஸ்கர் அப்படி போனாக்கா இன்னொரு பாஸ்கர் இப்படி வரார் அப்படிங்கிற மாதிரி இன்று இயற்கை வழி வேளாண்மையில் முதன்மையாக முன்னோடியாக அனைவரும் திரும்பி பார்க்க வழியிலே சிறப்பாக தனது எண்ண வடிவில்
நெற்பயிர்களை நெல்களை நமக்கு அற்புதமாக வடிவமைத்து விவசாயம் செய்து இன்று உலகமே திரும்பி பார்க்கும் வகையில் ஒரு அற்புத ஒரு விவசாயியாக திகழ்ந்து வரும் மற்றும் நம்மாழ்வாரின் சீடரும் நெல் ஜெயராமன் சீடருமான பாஸ்கரையா அவர்கள் சிந்தனைக்கேற்ப ஏற்றவாறு கடந்த வாரம் சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காரைக்காலிலும் அவர்களைப் போல் ஒரு நெல் திருவிழா, இயற்கை வழி வேளாண்மை திருவிழா என்பதை ஒரு சிறப்பாக நடத்தி வெற்றி கண்டு இன்று அனைவரையும் பாராட்டையும் பெற்று விளங்கி வரும் காரைக்கால் இயற்கை வழி வேளாண்மை பாஸ்கரையா அவர்கள் காலைச்சக்கரம் நிகழ்வில் உரையாற்ற அன்புடன் அழைக்கின்றோம். வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலை சக்கரம் என்று சொல்லக்கூடிய இந்த தொடர் நிகழ்வை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஐயா திரு ரொட்டேரியன் குணபாலன் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து பங்கேற்று சிறப்பாக அதை வழிநடத்தக்கூடிய யோகா குரு கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கும், மேலும் இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து பங்கேற்று இதனை ஒரு வரலாறாக மாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய பங்கேற்பாளர்களுக்கும், அவர்கள் தான் இந்த நிகழ்ச்சியினுடைய வெற்றியாளர்கள். இந்த நிகழ்ச்சி வெற்றி பெறுதுன்னா இதுல பங்கேற்கக்கூடியவர்களும் பல்வேறு ஆலோசனைகளையும் ஊக்கத்தையும் அளிக்கக்கூடியவர்கள் தான் காரணமாக இருக்கிறார்கள் என்பது நிச்சயமாக பொருத்தமாக இருக்கும். கடந்த வாரம் காரைக்கால்ல காரைக்கால் இயற்கை வழி வேளாண்மை திருவிழா என்று சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வை கிட்டத்தட்ட ஒரு 2 மாத பணிகளுக்கு பிறகு சிறப்பாக நடத்தி முடித்தோம். அதில் குறிப்பாக சொல்ல வேண்டும் சொன்னால், காரைக்காலில் இருக்கக்கூடிய காரைக்கால் பிரெஞ்சு சிட்டி அதன் தலைவர் ஐயா திரு குணபாலன் அவர்களுடைய உழைப்பு என்பது அளப்பரியது. அவர்களுடைய பணியை, அதே போன்று காரைக்காலில் திருவள்ளுவர் கல்வி நிலையத்தை நடத்தி வரக்கூடிய, இயற்கை உணவகங்களை நடத்தி வரக்கூடிய ஐயா திரு முத்துகிருஷ்ணன் அவர்கள், அதே போன்று நான், இந்த மூன்றும் சேர்ந்து இன்னும் பலருடைய உழைப்பு இதில் அடக்கும். இந்த 3 பேரை சொல்லிவிட்டு சென்றால் அது பொருத்தமாக இருக்காது. இன்னும் பல நண்பர்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பல்வேறு உதவிகளை செய்து அந்த விழா சனி ஞாயிறு கிழமைகளில் 2 நாளும் வெகு சிறப்பாக நடந்தது. அதில் ஒரு சில இந்த நிகழ்வில் பங்கேற்கக்கூடிய ஒரு சிலரும் அதில் கலந்து கொண்டார்கள். அதே போன்று ரொட்டேரியன்களும், இந்த காரைக்கால் பிரெஞ்சு சிட்டியில் இருக்கக்கூடிய ரொட்டேரியன்களும் இதில் பங்கெடுத்து அவர்களுடைய பங்கும் அதில் குறிப்பிடத்தக்கது. அவர்களுடைய உழைப்போடும் கூட அந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடந்தது. 2 நாள் கருத்தரங்கு, அதே போன்று இயற்கை சார்ந்த பொருள்களின் கண்காட்சி, நாட்டு மாடுகளின் கண்காட்சி, மூலிகைகள் கண்காட்சி, நாட்டு விதைகளுடைய கண்காட்சி மற்றும் பல்வேறு விஷயங்கள் நிறைவாக இருந்தது. ஆனா மிகப்பெரிய ஒரு உழைப்பு என்று சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு மாத காலம். அது குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, ரொட்டேரியன் குணபாலன் அவர்களுடைய பணி என்பது எப்படி காலை சக்கரம் என்று சொல்கிறாரு. அந்த சக்கரம் என்பது சுழலும். அது போன்று விவசாய நிகழ்ச்சி மட்டும் அல்ல, இன்னும் பல பணிகளை, ஏன்னா எப்போதாவது சந்திப்போம் அல்லது காலை சக்கரத்தில் தான் சந்திப்போம். ஆனா இந்த காரைக்கால் இயற்கை வழி வேளாண்மை திருவிழாவுக்காக தொடர்ந்து சேர்ந்து பணியாற்றும் போதுதான் அவர் இன்னும் பல வேலைகளை, இரத்த தான முகாமா இருக்கட்டும், அதே போன்று கண்களுக்கு மருந்தளிக்கக்கூடிய விஷயமாக இருக்கட்டும், அதே போல இந்த காலை சக்கரம் நிகழ்ச்சியாக இருக்கட்டும், கிரிக்கெட் போட்டிகளை நடத்துவது என்று பல வேலைகளை ஒரு முகம் அல்ல பல முகங்களாக தன்னுடைய சொந்த பணிகள் என்று தொடர்ந்து ஒரு சக்கரம் போலதான் சுழன்று கொண்டிருக்கிறார். எனக்கே ஆச்சரியமாக இருந்தது, இத்தனை வேலைகளை எப்படி செய்வது என்பது சாத்தியமாக இருக்கும் என்று. புகழ் வேண்டும் என்பதற்காக சொல்லல, ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு அயராத என்று சொல்வார்கள், அந்த மாதிரி அயராத பணியை தொடர்ந்து செய்து கொடுக்கிறார்.
இந்த நேரத்திலே என்னுடைய நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்வது நான் மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து நம்ம யாரேனும் இந்த நிகழ்ச்சிக்கு காரைக்கால் வேளாண்மை திருவிழாவிற்கு வந்திருந்தால் அவருடைய அனுபவங்களை கூட அதனுடைய பயனை கூட இந்த நிகழ்ச்சிகளுடைய முடிவிலே பதிவு செய்தால் நன்றாக இருக்கும். அதே போன்று இந்த இயற்கை வழி வேளாண்மை திருவிழா என்று ஏன் நாம் நடத்த வேண்டும் என்கிற ஒரு அடிப்படை நோக்கம் இருந்தது என்று சொன்னால், நம்ம காலை சக்கரத்திலே பங்கேற்று இந்த ஆரோக்கியம் தான் மனிதர்களுடைய உடல்நிலை குறித்த ஆரோக்கியத்தை காரைக்கால் பகுதி மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும். அவர்களுக்கு இதை பற்றிய ஒரு புரிதலையும், அதே போன்ற விவசாயிகளுக்கு தமிழ்நாடு முழுவதும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஆற்காடுல அரிசி திருவிழா, திருத்துறைப்பூண்டில நெல் திருவிழா, விருதாச்சலத்துல ஆடிப்பட்டம் தேடி விதைங்கிற தலைப்பிலே நடக்கக்கூடிய விழா, இப்படியாக பல விழாக்கள் ஒவ்வொரு ஊர்தோறும் உணவு திருவிழா என்று திருவண்ணாமலை, கண்ணமங்கலம் இது போன்ற கலசப்பாக்கம் பகுதிகள் எல்லாம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கு. சீர்காழி நெல் திருவிழா, புதுச்சேரியில திருவிழா, விழுப்புரத்திலே பனை திருவிழா, இப்படி நம்மளுடைய விவசாயிகள் தன்னெழுச்சியாக தமிழகமெங்கும் இருக்கக்கூடிய உழவர்கள் தன்னெழுச்சியாக ஊருக்கு ஊர் போட்டி போட்டுக் கொண்டு இந்த உணவு திருவிழாவையும் நெல் திருவிழாவையும் இயற்கை வழி வேளாண்மை திருவிழாவையும் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த அந்த பல நிகழ்வுகளே கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு எனக்கு பல நேரங்களில் கிடைத்திருக்கிறது. அந்த நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைத்து காரைக்காலில் நடத்த வேண்டும் என்று ஒரு நிலை வரும்போதுதான் ஐயா திரு குணபாலன் அவர்களும் நானும் சேர்ந்து ஐயா திரு முத்துகிருஷ்ணன் அவர்களையும் சேர்த்து கொண்டு இந்த நிகழ்வை சிறப்பாக நடத்தி முடித்தோம். இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் நல்ல உணவுப் பொருள்களை, என்று பார்த்தீங்கன்னா உழவர்கள் கடினமான முயற்சி செய்து பல்வேறு நாட்டு விதைகளை கிட்டத்தட்ட ஒரு 500க்கும் மேற்பட்ட விதைகளை சேகரிக்கிறாங்க. தமிழ்நாடு விதை சேகரிப்பாளர், பாதுகாப்பாளர், சேகரிப்பாளர் என்று இருக்காங்க. நாட்டு விதைகள், தக்காளி, அதே போல கத்திரிக்காய், வெண்டைக்காய், இது போல ஒவ்வொரு விதை சார்ந்த விஷயங்களுமே அவர்கள் தேடி தேடி தமிழகம் எங்கும் பயணித்து அந்த எப்படி நாம் நெல்லை பாதுகாத்து வருகிறோமோ அது போல நாட்டு விதைகளை பாதுகாத்து வருகிறார்கள். அதே போல பல மதிப்பு கூட்டு பொருள், முறுக்கு, அதிரசம், பலகாரங்கள், இனிப்பு பண்டங்கள், மூலிகைகள், பல கொரோனாவிற்கான மருந்துகள் என்று பல்வேறு விஷயங்கள், அதே போல நெசவாளர்கள், இயற்கை துணிகளை அதை உற்பத்தி செய்து விற்பனை செய்யக்கூடியவர்கள் என்று பல துறை சார்ந்த ஒரு 40க்கும் மேற்பட்ட அரங்குகளை கொண்டு அமைத்திருந்தோம். அது காரைக்கால் மக்களை பொறுத்தளவிலே ஒரு புதுமையானதாக இருந்தது. அப்படியான ஒரு நிகழ்வை தான் காரைக்கால் நடத்தி காட்ட வேண்டும் என்று அதை நடத்தும் போது மிகப்பெரிய ஒரு விளம்பரம் செய்திருந்தது. அதாவது இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் நிகழ்ச்சி நடத்தியவர்கள் யாரும் செய்யாத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விளம்பரம், அதே போன்ற மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும். நிகழ்ச்சியை ஏற்பாடாக உணவாக இருக்கட்டும், அரங்கு அமைத்ததாக இருக்கட்டும், அதே போன்று வரவேற்பு நிகழ்ச்சியாக இருக்கட்டும், இயற்கையாக அந்த வாழை மரங்கள் கட்டி பல்வேறு விஷயங்களை செய்து, இது தற்பெருமைக்காக சொல்லவில்லை, நடந்த ஒரு விஷயத்தை உங்களோடு பகிர வேண்டும் என்றுதான் நான் இங்கே சொல்ல கடமைப்படுகிறேன். அது போன்று செய்தும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5000 பேருக்கு மேல வருவாங்க அப்படின்ட்டு எதிர்பார்த்தோம். ஆனா ஒரு 2500 பேர், 2 நாளைக்கு ஒரு 2000 2500 பேர் மட்டும்தான் நிகழ்வுக்கு வந்திருந்தாங்க. ஆனால் இந்த நிகழ்வு என்பது தமிழ்நாடு முழுவதும் என்று பேசும் பொருளாக, ஏன்னா அங்கங்கே இந்த நிகழ்ச்சி முடிந்து அவர்களிடமிருந்து வரக்கூடிய அழைப்புகள், இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடந்தது என்று கேள்விப்பட்டோம், எங்களால் வர முடியவில்லை, ஊரில் கோவில் திருவிழா, அறுவடை என்று பல விவசாயிகள் சொல்ல கேட்க முடிகிறது. அது போல ஒரு தமிழ்நாடு முழுவதும் ஒரு பேசும் பொருளாக விவசாயிகள் மத்தியிலும் பொதுமக்கள் மத்தியிலும் கூட மாறி இருக்கிறது என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். அதுவும் குறிப்பாக காரைக்கால் சுற்று வட்டார பகுதிகளில் காரைக்கால் எப்பவும் நம்ம விளம்பரம் செய்வதன் மூலமாக பரவலாக இந்த விழாவை பற்றி அறிந்திருக்கிறார்கள். ஆகவே அடுத்தடுத்த ஆண்டுகளில் இது போன்ற ஒரு நிகழ்ச்சிகளில் நாம் ஒருங்கிணைக்கும் போது நிச்சயமாக 100% இந்த நிகழ்ச்சி வெற்றி பெறும். இந்த நிகழ்ச்சியே வெற்றி தான். ஒரு 2000 பேர் ஒரு நிகழ்ச்சிக்கு வருவது என்பது மிகப்பெரிய அதுவும் ஒரு புது நிகழ்ச்சி, இயற்கை சார்ந்த நிகழ்ச்சி.
என்ன நடக்கிறது என்றே தெரியாத ஒரு நிலைதான். இன்னும் பாத்தீங்கன்னா ஒரு செய்தியை நம்ம சொல்ல வேண்டும். அதாவது இப்ப நம்ம இந்த 30-40 பேர் இந்த நம்ம காலை சக்கரத்துல ஒரு 40க்கு மேற்பட்ட நண்பர்கள் கூடியிருக்கோம்னு நினைக்கிறேன். அப்ப கூடியிருக்கிறப்ப இந்த இயற்கை ஆர்வலர்கள்லாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, உலகமே மாறிவிட்டது, நம்ம இயற்கைக்கு வந்துட்டோம், உலகமே கிட்டத்தட்ட மாறிடுச்சு அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். ஆனா அது உண்மை இல்லை. ஏன்னா இந்த செய்தி சென்றடைந்திருக்கக்கூடிய காதுகளே பாத்தீங்கன்னா ஒரு 5% பேருக்கு தான் இந்த செய்திகள் போய் சேர்ந்திருக்கு. இயற்கை உணவு சார்ந்த விஷயங்கள், உணவுனால் என்ன நன்மை தீமைகள் எல்லாம் நிகழ்கிறது என்று சமுதாயத்துல இந்த செய்திகள் போய் சென்று சேர்ந்திருக்கிறது என்று சொன்னால், இயற்கை உணவு என்று சொன்னாலே கேள்வி, அது என்ன இயற்கை உணவு என்று கேள்வி கேட்கக்கூடிய நிலையில் தான் இருக்கிறார்கள். அதே போல நம்மாழ்வார் என்று சொன்னோம் என்றால் பலருக்கும் இன்னும் தெரியாது. இன்னும் செய்திகளை நாம் கொண்டு சேர்க்க வேண்டிய இடத்தில் தான் நாம் இருக்கிறோம். முதல் அடியை தான் நம்ம எடுத்து வச்சிருக்கிறோம். அப்பதான் அந்த பயணத்தையே நம்ம துவங்கியிருக்கிறோம். நம்மாழ்வார் அதான் சொல்லுவார், ஒரு அடி எடுத்து வைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அந்த ஒவ்வொரு அடியை தான் நாம் எடுத்து வைத்திருக்கிறோம். அந்த நிலையில தான் நாம் இருக்கோம். இன்னும் இதுல பயணிக்க வேண்டிய தூரமும், இந்த செய்தியை கொண்டு சேர்க்க வேண்டிய கடமையும் நமக்கு நிறைய இருக்கு. அதனால தொடர்ந்து நம்ம இந்த இயற்கை வழி வேளாண்மை குறித்த செய்திகளை மக்களிடம் நிறைய கொண்டு சேர்க்க வேண்டும். ஏன்னா இதை பற்றிய புரிதல் என்பது முற்றிலுமாக யாருக்குமே இல்லை. உணவு என்றால் எல்லாமே உணவுதான், சுவையான உணவாக இருக்க வேண்டும், அது நல்ல பணமதிப்பு அதிகமானதாக இருக்க வேண்டும், உயர்வானதாக இருக்க வேண்டும் என்றுதான் நினைக்கிறார்கள். தவிர இயற்கை உணவு என்று சொன்னால், அதுவும் அரிசியை நாம் கூடுதலாக விலை சொன்னால், அது ஒரு அரிசி தானே, அதனுடைய விலை ஏன் இவ்வளவு என்று சொல்கிறார். இந்த நிகழ்வில் பங்கெடுத்த ஒரு நண்பர் அங்கு கிடைத்த முறுக்குகள், அதிரசங்கள், கடலை உருண்டைகள், இது போல சத்து மாவுகள் இதெல்லாம் வாங்கிட்டு போய் சாப்பிட்டு பார்க்கும்போது, அந்த பழைய காலத்துல நான் எப்படி முறுக்கு சாப்பிட்டேனோ அந்த வாசனை இருக்கு, அது போன்ற ஒரு சுவை இருந்தது. ஆனால் விலைதான் சற்று அதிகமாக இருக்குதுன்னு சொன்னார். அதுதான் வெற்றி. ஆக ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன்பு சாப்பிட்ட அதே முறுக்கை நம்மால் சுவைக்க முடிகிறது, அதே சத்து மாவுகளை சுவைக்க முடிகிறது, அரிசியை நம்மால் சாப்பிட முடிகிறது என்று சொன்னால் அதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய ஒரு வெற்றி. விலை கூடுதலாக இருக்கும். ஏனென்றால் ஒரு பலகாரம் செய்யக்கூடிய நண்பர், அவர் பார்த்தீங்கன்னா சுத்தமான மரச்செக்கு எண்ணெய்களை பயன்படுத்துகிறார். அரிசி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா 90 ரூபாய் 100 ரூபாய் கொடுத்து காட்டியான அரிசியை நட்ட வாங்குறார். தகட்டூர் பலகாரம் என்று சொல்லக்கூடிய ஒரு நண்பர் 90 ரூபாய் 100 ரூபாய்க்கு அரிசி வாங்குறார். அப்ப ஒரு 20 ரூபாய், ஒரு இன்னைக்கு நார்மலா கடையில முறுக்கு சுடணும் அப்படின்னு சொன்னா ஒரு 20 ரூபாய் 30 ரூபாய்க்கு கூட அரிசி கிடைக்கும். எந்த குவாலிட்டியான அரிசியை கூட வாங்கி அதை முறுக்கு அதிரசம் செஞ்சிட முடியும். ஆனா இயற்கை உணவு என்று வரும்போது ஒரு முறுக்குக்காக அரிசி வாங்கும் போகும்போது 90 ரூபாய் விலை கொடுத்து வாங்க வேண்டியதா இருக்கு. என்னத்தையே தான் வாங்கி பண்றாரு. அது போல பாத்தீங்கன்னாக்கா விலை அதிகமாக ஒரு பொருளை கொடுத்து வாங்கி, அதே போல மரச்செக்கு எண்ணெய் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 300 ரூபாய், 280 ரூபா, 300 ரூபாய். இந்த கடலை எண்ணெய், நல்லெண்ணெய் பார்த்தீங்கன்னா 350 ரூபா வரைக்கும் இருக்குது. இது போன்ற உயர்வான பொருள்களை, தரமான பொருள்களை, நாட்டு சர்க்கரை, வெல்லம், எல்லா பன வெல்லம் இது போன்று அதற்கு பயன்படுத்தக்கூடிய அனைத்தையுமே தரமான பொருள்களை பயன்படுத்தும் போது உற்பத்தி பொருளுடைய விலையும் அதிகமாக தான் இருக்கும். ஆனால் தரமும் சுவையும் கூடுதலாக இருக்கும். ஆக இது போன்ற ஒரு நிலையை தான் நம்ம எதிர்நோக்கி இருக்கோம். இதை பற்றிய புரிதலை தான் நாம் கொண்டு சேர்க்க வேண்டும். இந்த நிகழ்விலே பங்கேற்கக்கூடியவர்கள் அனைவரை பற்றியுமே நான் ஓரளவுக்கு அறிந்திருக்கிறேன். அவர்கள் எந்த அளவுக்கு இப்ப நம்ம பேசுறோம், அவங்க கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா, இது எந்த அளவிற்கு அவர்களுக்கு இந்த அதாவது இந்த அறிவு தேடுதல் என்பது கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக இயற்கை சார்ந்து, உடல் நலம் சார்ந்து பல்வேறு அறிவை பெற்றவர்கள் என்பது எனக்கு தெரியும். ஏன்னா சென்ற வாரம் கூட நம்ம இந்த கோட்டை கட்டும் பயிற்சியை பற்றி சொல்லும்போது இன்னொரு சகோதரி அந்த கோட்டை கட்டக்கூடிய நிகழ்வை பற்றி பல்வேறு விஷயங்களை நம்மிடம் பகிர்ந்து கொண்டார். அது போல எனக்கு கோட்டையை பற்றி எதுவுமே தெரியாது. ஆனா கோட்டை கட்டி தான் நானே கற்றுக்கொண்டேன். அப்படி கற்றுக்கொள்ளும் போது பல்வேறு தரப்பினரிடமிருந்து பல்வேறு தகவல்கள், கோட்டை பற்றி மட்டும் 10க்கு மேற்பட்ட புதிய தகவல்களை என்னிடம் பகிர்ந்து கொண்டார். ஆக நம்ம ஒரு செய்தியை வெளியில கொண்டு வருவதற்கு தான் முயற்சி செய்ய வேண்டும். அந்த செய்தியை நம்ம கொண்டு வரும்போதுதான் அதனுடைய
பொருள் முற்றிலுமாக நமக்கு வந்து வெளியில வரும். ஆக நம்மளுடைய பழமை என்று எதெல்லாம் இருக்கிறதோ அதை எல்லாவற்றையுமே நாம் கொண்டு வர வேண்டும். அதே போன்று அரிசி குத்துவதற்காக இருக்கக்கூடிய உரல் உலக்கை அதை கூட புதிதாக செய்யக்கூடிய முயற்சியில நம்ம ஈடுபட்டு இருந்தாலும் முழுமையாக அதை மீட்டெடுத்து திரும்பவும் அதை வந்து பரவலா பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அதற்காக பணியை கூட செஞ்சுட்டு இருக்கோம். அதே போல அதே மரத்திருகை என்று ஒன்று இருக்கு. இப்ப எப்படி உரல் உலக்கையில வந்து நெல்லை போட்டு கையால குத்துறோமோ, எந்திரம் என்று சொல்லுவார்கள். உளுந்து பயிர் எல்லாம் உடைப்பதற்கான கல் எந்திரங்கள் இருக்கும். அதே போல பலா அல்லது பல்வேறு மரங்கள் கனம் குறைவாக தேய்மானம் இல்லாத வாகை மரம் என்று சொல்லுவார்கள். அது போன்ற மரங்கள்ல அந்த மரத்திருகையை செய்ய முடியும். அந்த மரத்திருகை என்பது எந்திரம் போல இருக்கும், கல் எந்திரம் போல. அதுல நெல்லை கொட்டி நம்ம எந்திரம் போல சுத்தணும் அப்படின்னா நெல்லை வந்து அழகாக உரித்து கொடுத்து விடும். 1க்கு 2 தடவை போட்டு போட்டு எடுத்தோம்னாக்கா அந்த நெல்லை வந்து அழகா அரிசியாக உரிச்சு கொடுத்துரும். அது கைக்குத்தல் அரிசி என்று சொல்லுவோம் இல்லையா? அது போல கைக்குத்தல் அரிசியாக அந்த மரத்திருகை என்று சொல்வார்கள். அதை வந்து நம்மள செய்யறதுக்கான முயற்சியிலையும் அதை மக்கள் முன்னாடி கொண்டு போற ஒரு முயற்சியிலையும் கூட நம்ம தொடர்ந்து ஈடுபட்டு இருக்கோம். நிச்சயமா வெகு விரைவில் அதை வந்து இப்போ ஏற்கனவே வந்து அறிமுகத்துல தான் இருக்கு. இருப்பினும் அதை பயன்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கான எந்த ஒரு விஷயமுமே இருக்கு, காட்சி பொருளாக மட்டும் இருக்கு என்று சொல்லாமல் அதை பயன்பாட்டுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு செய்தியை தான் நம்ம பார்க்க வேண்டும். அது போல நாம் விவசாயத்துல வந்து பல்வேறு முறைகளை கடந்த 10 ஆண்டுகள்ல நான் முயற்சி செஞ்சிருக்கேன். அதுல குறிப்பா ஒண்ணு பாத்தீங்கன்னாக்கா, நான் நிலத்தை உழுவதும் இல்லை, விதைப்பதும் இல்லை, அறுவடை மட்டும் செய்து கொள்கிறேன் என்கிற ஒரு முறையை கூட கடந்த 5 ஆண்டுகளாக செய்து வருகிறேன். ஜப்பானை சேர்ந்த மசானோபு கோகோ என்று சொல்லக்கூடிய ஒரு இயற்கை அறிஞர், நம்மாழ்வாருடைய குரு என்று கூட சொல்லலாம். இயற்கைக்கு திரும்பும் பாதை என்று சொல்லி ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். மிகப்பெரிய ஒரு புத்தகம் அது, இயற்கைக்கு திரும்பும் பாதை. அந்த ஒரு புத்தகத்தை படிக்கிறப்பதான் நம்மாழ்வார் வந்து அந்த இரவு முழுவதும் தூங்கவே இல்லை. தூங்காம இருந்து மறுநாள் காலையில அதுதான் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தூண்டுதலாக இருந்திருக்கு. வாய்ப்பு கிடைக்கிறவங்க அந்த இயற்கைக்கு திரும்பும் பாதை என்று சொல்லக்கூடிய அந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. அதே போன்று ஒற்றை வைக்கோல் புரட்சி என்று ஒரு நூலை எழுதிட்டார். ஒரு வைக்கோல், அதாவது நெல்லை அறுத்துட்டு அதுல இருந்து வரக்கூடிய நெல்லை அடிச்சுட்டு வரக்கூடிய வைக்கோல், அந்த வைக்கோலை வைத்துக்கொண்டு புரட்சி செய்யலாம் என்று அவர் சொல்லியிருக்காரு. அவர் சொல்லக்கூடியது என்னன்னா, நிலத்தை வந்து அவர் உழுவவே மாட்டார். நிலத்தை உழுவாம அந்த அறுக்கக்கூடிய வைக்கோலை நிலத்திலேயே பரப்பி அதை நிலத்திலே மூடாக்கு என்று சொல்வார்கள், மூடி வைத்திருவார். திரும்பவும் அந்த நெல் போட்டு அறுத்த நிலத்துல பார்லி விதைப்பார். பார்லி போட்டு அறுத்த நிலத்திலே கோதுமை விதைப்பார். இது போல சுழற்சி முறையில அடுத்தடுத்த நெல் ரகங்கள், அதாவது பயிர் வகைகளுக்காக விதைத்து கொண்டே இருப்பார். நாம் அதையும் ஒரு படி மேலே சென்று அவர் உழவு செய்ய மாட்டார். நிலத்தை வந்து டிராக்டர் கொண்டோ கலப்பைகளை கொண்டோ உழவு செய்ய மாட்டார். அந்த மூடாக்குகளை போட்டுவிட்டு அதன் மீது வந்து கோதுமையையோ பார்லியையோ தெளிப்பதை வந்து வழக்கமாக கொண்டு அதில் வெற்றியும் கண்டிருக்கிறார். நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நாம வந்து உழுவதும் இல்லை, விதைப்பதும் இல்லை என்கிற ஒரு முயற்சியை செய்து கடந்த 5 ஆண்டுகளாக அது வெற்றியும் பெற்று வருகிறோம். இந்த ஆண்டு கூட கருப்பு கவுனி என்று சொல்லக்கூடிய நெல்லை வந்து அது போன்ற ஒரு முறையில வந்து கையாண்டோம். அது விதைக்காமலே அறுவடை செய்யும். அது எப்படி நெல்லை விதைக்காமல் அறுவடை செய்ய முடியும்? காட்டு யானத்தில் அது போல செஞ்சிருக்கோம், மாப்பிள்ளை சம்பாவுக்கு செஞ்சிருக்கோம். அதுக்கு ஒவ்வொரு ஏக்கர் பரப்பளவை வந்து ஒதுக்கி கிட்டத்தட்ட ஒரு 3 ஏக்கர் பரப்பளவுல 3 இடங்கள்ல நிலத்தை உழுவதும் இல்லை, விதைக்கிறதும் இல்லை, ஆனா அறுவடை மட்டும் செய்து கொள்கிறோம் என்கிற முறையில் இதற்கு ஒற்றை நெல்லின் புரட்சி என்று சொல்லி, அந்த நெல் என்ன பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆண்டு காட்டு யானம் இருக்கு அப்படின்னா, அந்த காட்டு யானம் நம்ம ஒரு நிலத்துல விதைக்கிறோம் அப்படின்னா, அந்த காட்டு யானம் ஒரு 165 நாள்ல விளைச்சலுக்கு வரும். அப்ப நம்ம அந்த நெல்லை வந்து அறுப்போம், கையாலையோ அல்லது எந்திரம் கொண்டோ அறுப்போம். அறுக்கும்போது ஒரு 10% குறைந்தது 5% நெல் அல்லது 2% நெல் அந்த நெல் மணிகள் வந்து அறுத்து எடுக்கும்போது நிலத்துல வந்து சிந்திடும், அதை சிதறிடும். அப்படி சிதறக்கூடிய இந்த நெல் ரகங்கள் அந்த சேரோடு சேராக அல்லது வயல்லையே கிடக்கும். அந்த வயல்ல அந்த வெடிப்புகளிலையும் பல்வேறு இடங்கள்லையும் அது இருக்கும். அதுவும் குறிப்பா இந்த பாரம்பரிய நெல் ரகங்கள் மிக உயரமாக இருப்பதால்
நம்ம 7 அடி வளர்ந்தது அப்படின்னு சொன்னா ஒரு 5 அடியை தான் அறுப்போம், 2 அடி 3 அடி வந்து நிலத்திலேயே தங்கிடும். அந்த தாள் என்று சொல்வார்கள், அடிக்காட்டை தாள் என்று சொல்வார்கள். அந்த தாள் வந்து நிலத்திலேயே தங்கிடும். அந்த தாளை வந்து நம்ம விட்டுட்டு தான் அறுப்போம். அதை தான் வந்து அடி காட்டுக்கு என்று சொல்வார். நம்மாழ்வார் சொல்றப்ப அடி காட்டுக்கு. ஒரு பெண் வந்து நம்மாழ்வார்கிட்ட வந்து ஒரு விடுகதை சொன்னாங்களாம். அடி காட்டுக்கு நடு மாட்டுக்கு நுனி வீட்டுக்கு என்று சொன்னாங்களாம். நம்மாழ்வார்ட்ட முதலா இந்த கேள்வி வந்து ஒரு பெண்மணி கேட்கும்போது அவரால் பதில் சொல்ல முடியல. ஏன்னா அவரு கிராமங்கள்ல இருந்து தான் ஒவ்வொருத்தையும் ஒண்ணு கத்துக்கிட்டேன் என்று அந்த விடுகதையை அவர் சொல்வார். அது போல அடி காட்டுக்கு என்று சொல்வது நாம் பயிரை அறுக்கும் போது ஒரு தாள் என்று சொல்லுவோம். ஒரு 2 அடி 2.5 அடி அளவுக்கு அதனுடைய அடிக்கட்டைகள் வயல்ல தங்கும். அதுதான் அடி காட்டுக்கு. நடு மாட்டுக்கு என்று சொல்வார்கள். நடு மாட்டுக்கு என்று சொன்னா அதனுடைய வைக்கோலை மாட்டுக்கு கொடுப்போம். நுனி வீட்டுக்கு என்று சொல்லுவோம். அதனுடைய நெல்லு தான் நமக்கு. இந்த நெல்லுல இருந்து கிடைக்கக்கூடிய அரிசி நமக்கு. மீண்டும் அதனுடைய தவிடு, அதுல இருந்து வரக்கூடிய சிறு சிறு அரிசி பாகங்கள் நொய் என்று சொல்லுவோம். அது கோழிகளுக்கு நம்ம பயன்படுத்தும். இப்படியாக அந்த அடித்தாள்கள் வந்து நிலத்துல மூடாக்கு போன்று இருக்கும். சிந்தக்கூடிய நெல்மணிகள் வயல்லே கிடக்கும். 6ல இருந்து ஒரு 7 மாசம் நிலத்திலேயே கிடக்கும். நம்ம அறுத்துட்டு உடனே வயல்ல தண்ணி வச்சாலும் அது முளைக்காது. கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் அடுத்து தன்னுடைய பருவத்தை அறிந்திருக்கும். எப்போ வந்து திருப்பவும் நமக்கு ஆடி மாசம் வருதோ அப்பதான் அந்த நெல்மணிகள் முளைக்கும். அப்படியாக நிலத்திலே சிந்தக்கூடிய அந்த நெல்மணிகள் ஆடி ஆவணியில் பெய்யக்கூடிய மழையோ அல்லது நாம் நிலத்தில் கட்டக்கூடிய நீரை பயன்படுத்தி முளைத்து தானாகவே முளைத்து தானாகவே வளர்ந்து தானாகவே விளைந்துவிடும். இதை 1 அல்ல 2 அல்ல கிட்டத்தட்ட ஒரு 5 ஆண்டு காலமாக தொடர்ந்து இதை செய்து அதையும் அறுவடை செய்து வருகிறோம். இந்த ஆண்டு கூட கருப்பு கவுனி வந்து ஒரு 2.25 கிட்டத்தட்ட ஒரு 3/4 ஏக்கர் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலப்பரப்புல அதை ஒரு 12 மூட்டை வந்து கருப்பு கவுனி நெல்லை வந்து இந்த முறை அறுத்தோம். அதே போல மாப்பிள்ளை சம்பா வந்து ஒரு ஏக்கருக்கு 21 மூட்டை அளவுக்கு எவ்வித செலவும் இல்லாமல் அறுத்தெடுத்தோம். இதெல்லாம் ஒரு பரிச்சயார்த்த முறைகளிலே வந்து நாங்க செஞ்சிருக்கிறோம். அப்படி தொடர்ந்து அதை செய்யவும் முடியுது, அதுல வெற்றி அடைய முடிகிறது. ஆக இதுதான் இயற்கையினுடைய புரட்சி அல்லது ஒரு நெல்லினுடைய புரட்சி. நம்ம விதைக்கவே தேவையில்ல, அறுத்தெடுத்துடலாம் என்கிற அளவுக்கு இந்த ஆற்றல் பொருந்திய இந்த நெல் ரகம்லாம் நம்ம கையில இருக்கிறது மிகப்பெரிய ஒரு பேரானந்தம் தான். அதனாலதான் அதை தொடர்ந்து நம்ம செய்து கொண்டே வரோம். பல்வேறு புதிய முறைகளையும் ஆராய்ச்சிகளையும் நம் முன்னோர்கள் செய்த பல்வேறு பரிச்சயார்த்த முறைகளையும் செய்து கொண்டே வரோம். அதுல குறிப்பா இந்த ஒட்டடை கலவை என்று சொல்லக்கூடிய ஒரு முறை, அதை கூட நான் அடுத்த வாரம் உங்களுக்கு விளக்குறேன். ஒட்டடை கலவை என்று சொல்லக்கூடிய ஒரு விவசாய முறை இருக்கு. இது மாதிரி பல முறைகளை வந்து நம்ம முன்னோர்கள் வந்து கையாண்டாங்க. இயற்கை வழி வேளாண்மையையும் நம்மளுடைய மரபு நெல் ரகங்களையும் கைவிட்டதின் மூலமாக பல்வேறு நம்முடைய மூதாதையர்களுடைய அறிவை வந்து நம்ம இழந்துட்டோம். அதெல்லாம் மீட்டெடுக்கக்கூடிய ஒரு முயற்சி தான் இந்த இயற்கை வழி வேளாண்மை. அதை தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 30,000க்கும் மேற்பட்ட இயற்கை உழவர்கள் அதை தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறார்கள். இயற்கை உழவர்கள் என்று சொன்னாலே அவர்களை வந்து என்னுடைய நண்பர்கிட்ட நான் சொன்னேன். இது தற்பெருமைக்காக சொல்லக்கூடியதல்ல. இயற்கை வழி வேளாண்மை செய்யக்கூடியவர்களை வந்து போராளிகள் என்று நான் சொன்னேன். ஏன்னா அவர்களுடைய உடல் உழைப்பு எல்லாத்தையும் நம்ம கொடுக்கணும். அதோடு இல்லாமல் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் தங்களுடைய பொருளாதாரத்தையும் அதை இழக்க வேண்டிய சம்பவங்கள் பலருக்கும் நடந்து கொண்டே இருக்கிறது. அதில் வந்து உறுதியாக இருக்கக்கூடியவர்கள், அதாவது பொருளாதாரத்தை மட்டும் பணத்தை மட்டும் எதிர்பார்ப்பாக கொண்டவர்களுடைய தன்மை வந்து இந்த இயற்கை வழி வேளாண்மையில இருக்க முடியாது, வெளியேறிடுவாங்க. யாரெல்லாம் எந்தவித பிரதிபலனும் பார்க்காமல் தொடர்ந்து போராடுகிறார்களோ அவர்கள் மட்டும்தான் இந்த இயற்கை வழி வேளாண்மையில் இருக்க முடியும். அதனாலதான் அவர்களை வந்து போராளிகள் என்று சொல்லலாம் என்று நண்பர்கிட்ட சொன்னேன். இல்லையா, அப்படி மட்டும் சொல்லிட்டு விடாதீங்க, அவர்களை வந்து கடவுள் என்று சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அதே இது இது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இருந்தாலும் மசனாபு புக்கோக்கோ, அதாவது அந்த ஜப்பானை சேர்ந்த அந்த விஞ்ஞானி சொல்கிறார், அதாவது நம்ம கடவுளை நம்ம பார்க்க முடியாது அல்லது நம்ம கடவுளை தேட முடியாது என்றெல்லாம் நம்ம சொல்லுவோம். ஆனா கடவுளை வந்து குறுக்கு வழியில அடையலாம்னு சொல்றாரு. கடவுள் வந்து நீங்க நேரடியா சந்திக்கலாம் அல்லது குறுக்கு வழியில அடைவதற்கான ஒரு வழிதான் வந்து இந்த இயற்கை வழி வேளாண்மை என்று சொல்லி இருப்பார். அதுதான் அந்த இயற்கைக்கு திரும்பும் பாதை என்று இருக்கக்கூடிய நூலில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு செய்தி. அந்த அந்த பகுதியை தான் நான் கோடிட்டு வைத்திருப்பேன். அதாவது
நம்ம கடவுளை அடையணும் அப்படின்னு சொன்னா நம்ம இயற்கை வழி வேளாண்மை செய்தால் கடவுளை வந்து ஒரு குறுக்கு வழியில அடைந்து விடலாம். மற்ற வழியில சென்றால் ஒரு நீண்ட தூர பயணமாக இருக்கும். இயற்கை வழி வேளாண்மை செய்யும் போது நம்ம குறுக்கு வழியில் அடைந்து விடலாம் சொல்லியிருப்பார். அப்படிப்பட்ட ஒரு அருமையான புத்தகம் அது. அதை படிக்கும் போதுதான் நம்மாழ்வார் ஒரு இரவு முழுவதும், ஏன்னா அத்தனை செய்திகள் அந்த புத்தகத்தில் இருக்கு, அதை படிக்கும்போது ஒரு இரவு முழுவதும் தூங்காமல், ஏன்னா எந்த அளவுக்கு நாம் வந்து இந்த நிலத்தை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாதகத்தை இந்த நிலத்திற்கு ஏற்படுத்தி வருகிறோம். ஆனால் என்ன என்று சொன்னா, இந்த பாதிப்புகள் அனைத்தையுமே நாம் தான் உணரப்போகிறோம், நாம் தான் அதை பெற்றுக்கொள்ளப் போகிறோம். ஏனென்றால் இந்த மண்ணோ அல்லது காற்றோ நீரோ ஆகாயமோ இங்க இருக்கக்கூடிய வெப்பமோ எந்தவித பாதிப்பையும் அடைய போவதில்லை. குறிப்பாக இந்த மனித இனம் தான் அனைத்தையுமே எதிர்நோக்க போகிறது. அதனால வந்து நம்ம அதுல இருந்து நம்ம எப்படி தற்காத்து கொள்ள வேண்டும்? ஏன்னா மண் வந்து ஒருபோதும் அழிவை சந்திக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு ஆற்றல் உடையது. தன்னுடைய உற்பத்தியையோ தன்னுடைய அடுத்தடுத்த பரிமாணங்களையோ அது நம்மால் நிறுத்தவே முடியாது. பரிணாமத்தை, தன்னுடைய பரிமாணத்தை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கும். அதனால நம்மளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் நம்ம வேலை செய்தாக வேண்டும். இன்னும் ஒரு செய்தியை மட்டும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இன்று பல்வேறு வகையான அரிசிகளை பற்றி நாம் தொடர்ந்து பார்த்து வந்தாலும் நான் விளைவிக்காத ஒரு அரிசியை பற்றி இன்று சொல்லி வைக்கிறேன். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா மூங்கில் அரிசி. மூங்கில் அரிசியை வந்து இன்று பலரும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அது வந்து பாத்தீங்கன்னா மூங்கில் அரிசி தெரியும், எல்லாருக்கும் தெரியும். மூங்கில் மரத்திலிருந்து வரக்கூடிய ஒரு அரிசி. ஒரு 60 ஆண்டு காலம் இருக்கக்கூடிய ஒரு மூங்கில் மரம் காடுகளில், அசாம், நம்ம கூடலூர் போன்ற பகுதியில் இருக்கக்கூடிய காட்டு பகுதியில் இருக்கக்கூடிய மூங்கில் காடுகளில் அந்த மூங்கில் அரிசியானது குறிப்பாக ஒரு 60 ஆண்டு ஒரு மூங்கில் மரத்திலிருந்து நீங்கள் ஒரு அரிசியை பெற வேண்டும் என்று சொன்னால் 60 ஆண்டுகள் ஆகும். நீங்க இன்னைக்கு ஒரு மூங்கில் மரத்தை வச்சீங்கன்னா ஒரு கன்றாக அதனுடைய 60வது வயதில் அது பூக்க ஆரம்பிக்கும். பூத்த பிறகு அதனுடைய விதைகளை வந்து உதிர்க்கும். அதுதான் மூங்கில் அரிசி. காற்று வீசும் போது அது முற்றி கீழே விழும். அதில் காட்டுப்பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் அதை நம்ம பழங்குடியினர் என்று சொல்லுவோம். அவர்கள் வந்து அந்த பழத்திற்கு கீழ் சுத்தம் செய்து வைத்திருப்பார்கள். எந்த சருகுகள், இலைகள், செடி கொடிகள் இல்லாமல் இயற்கையாக அந்த இடத்தை வந்து கூட்டி சுத்தம் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்படியும் காற்றடிக்கும் போது உதிரக்கூடிய அந்த மூங்கில் விதைகளை சேகரித்து அதை வந்து அரிசியாக மாற்றி நம் சந்தைகளுக்கு வரக்கூடியதுதான் வந்து மூங்கில் அரிசி. பலரும் நம்ம எனக்கிட்ட வந்து மூங்கில் அரிசி கேட்பாங்க. ஆனா அது வந்து சரியான ஒரு தொடர்புகள் நமக்கு ஆரம்பத்துல இருந்தது. இப்ப வந்து அதுல பல்வேறு சிக்கல்கள் இருக்கிறதுனால அதை நான் வாங்குறதுல கொடுக்கறது கிடையாது. அந்த மூங்கில் அரிசி எதற்கு பயன்படும் என்று பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, எலும்புகளுக்கு மிகப்பெரிய ஒரு பலத்தை கொடுக்கக்கூடியது இந்த மூங்கில் அரிசி. ஏன்னா அதுல நிறைய கால்சியம் மற்றும் அயன், இரும்பு சத்து இருக்கு. இந்த இரும்பு சத்து என்பது உடலுக்கு மிக மிக முக்கியமானது. ஆனால் அதிக உஷ்ணத்தை கொண்ட இந்த அரிசி வந்து நம்ம வந்து அளவாகத்தான் பயன்படுத்த வேண்டும். பெரிய அளவுல உணவுல சோறு சாப்பிடுவது போல இல்லாமல் இதை வந்து ஒரு மருத்துவ பொருளாக மற்ற பொருளோடு நாம் சேர்த்து எடுத்துக்கொள்ள வேண்டும். குறிப்பாக இன்று இருக்கக்கூடிய கிட்னி ப்ராப்ளம், சிறுநீரக கோளாறு, அது இந்த டயாலிசிஸ் என்று சொல்லக்கூடியவர்கள், கிரியாட்டின் லெவல் வந்து அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் இந்த மூங்கில் அரிசியை வந்து எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா அனுபவப்பட்டு என்னிடம் வந்து ஒரு சிலர் மூங்கில் அரிசி வந்து கேட்க வருவாங்க. எதற்காக மூங்கில் அரிசியை கேட்குறீங்க அப்படின்னு சொல்றப்ப ஒரு நண்பர் சொன்ன விஷயம், என்னுடைய நண்பருக்கு வந்து இந்த கிரியாட்டின் லெவல் வந்து அதிகமா இருக்கு. ஆக அவருக்கு தொடர்ந்து அவர் மூங்கில் அரிசியை எடுத்துக்கொள்ளும் போது அந்த சிறுநீரக கோளாறு என்பது சரியாக இருக்கிறது, கிரியாட்டின் லெவல் வந்து சரியாக இருக்கிறது, டயாலிசிஸ் செய்ய தேவையில்லாமல் இருக்கிறது என்று சொன்னார். அப்படி எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால், இந்த மூங்கில் அரிசியையும் ராகி என்று சொல்லக்கூடிய கேழ்வரகையும் சம அளவில் எடுத்துக்கொள்ள வேண்டும். மூங்கில் அரிசி 50 கிராம் என்று சொன்னால் அதே போன்று கேழ்வரகு வந்து 50 கிராம் எடுத்துக்கொள்ள வேண்டும். முதல் நாள் மாலை பொழுதிலேயே இரண்டையும் நன்றாக கழுவி சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். நன்றாக கழுவி சுத்தம் செய்துவிட்டு ஒரு தண்ணீரில் ஊற வைக்க வேண்டும். தண்ணீரில் ஊற வைத்து மறுநாள் காலையில் எழுந்ததும் நம்ம எப்போது உணவு செய்கிறோமோ அப்போது அந்த எந்த தண்ணியிலிருந்து ஊற வைத்தோமோ அந்த தண்ணியிலிருந்து அந்த கேழ்வரகையும் மூங்கில் அரிசியும் எடுத்து அதை வந்து மிக்சியில போட்டு நல்லா
சுத்தமாக மைய அரைத்துக் கொள்ள வேண்டும், நன்றாக அரைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் அப்போது அது எளிதாக வேகுவதற்கு சாதகமாக இருக்கும். இரண்டையும் நன்றாக அரைத்து அதை 1க்கு 4 மடங்கு தண்ணீரை ஊற்றி அதை நன்றாக கஞ்சாக காய்ச்சிக் கொள்ள வேண்டும். நன்றாக நல்லா கஞ்சி காய்ச்சி அதுல ஒரு சிட்டிகை அல்லது 2 சிட்டிகை அளவிற்கு மலை உப்பு என்று சொல்லக்கூடிய உப்பை நம்ம பயன்படுத்திக்கலாம். அந்த உப்பை பயன்படுத்திக்கிட்டு நாட்டு மருந்து கடைகளில் வால் மிளகு என்று கிடைக்கும். அந்த வால் மிளகை ஒரு 5 வால் மிளகை கஞ்சி ஆறிய பிறகு அந்த வால் மிளகை ஒரு 5 வால் மிளகை தட்டி போட்டுக் கொள்ள வேண்டும். அந்த வால் மிளகை தட்டி போட்டுக்கொண்டு தொடர்ந்து இந்த கஞ்சி நம்ம குடிச்சிட்டு வரப்ப நிச்சயமாக அந்த கிரியாட்டினுடைய அதிகரிப்பு என்பது குறைந்து சீராக வரும். இதன் மூலமாக நமக்கு அந்த டயாலிசிஸ் செய்யக்கூடிய ஒரு நிலையிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும். ஆக இந்த வாரம் நம்ம பல்வேறு மருத்துவ குணங்கள் இருந்தாலும் குறிப்பாக இந்த கிரியாட்டின் லெவலை குறைப்பதற்கும் எலும்புகளை பலப்படுத்துவதற்கும் பல்வேறு நோய்களில் இருந்து நம்மை பாதுகாப்பதற்கும் உடலை பலப்படுத்துவதற்கும் இந்த மூங்கில் அரிசி நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். ஆகவே இந்த மூங்கில் அரிசியை நாம் பயன்படுத்தி கொண்டு நலம் பெற வேண்டும் என்று சொல்லி இந்த உரையை நிகழ்த்துவதற்கு வாய்ப்பு ஏற்படுத்திக் கொடுத்த ரொட்டேரியன் திரு குணபாலன் ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறையை நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. ஐயா இதுல அந்த இயற்கை வழி வேளாண்மை திருவிழா கலந்துக்கிட்டாங்க. இதுல ஒரு 2 பேர் இருக்காங்க, ஒரு ஆளோட ஐயா கலந்துக்கிட்டாங்க. ஐயா உங்களோட கருத்தை சொல்றீங்களா? சித்தானந்தம் ஐயா. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். நல்ல நேர்த்தியோட சிறப்பா கொண்டாடினாங்க இயற்கை வழி வேளாண் திருவிழா. இதுல ரோட்டரி சங்க தலைவர் குணபாலன் ஐயா அவர்களுடைய உழைப்பை நாங்க ஞாயிற்றுக்கிழமை அந்த விழாவில் கலந்துட்டு பார்த்தோம். சிறந்த முறையில நடத்தப்பட்ட அந்த விழா பாஸ்கர் ஐயா, முத்துகிருஷ்ணன் ஐயா அவங்களோட ஒத்துழைச்ச அத்தனை பேருக்கும் குத்தாலம் ரோட்டரி சங்கத்தின் சார்பில் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிக்கின்றோம். ஒரு மக்களுக்கு நல்லதை நம்ம சொல்லணும்னா அவ்வளவு ஒரு எளிமையா அதை கடைபிடிக்க மாட்டாங்க. ஒரு 5 ஆண்டுகளா நான் ஒரு ஏக்கர் அளவுல இயற்கை வேளாண்மை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நாங்க இப்ப செய்ய ஆரம்பிச்ச பிறகு 1-2 விவசாயிகள் அதை செய்யறாங்க. ஆனா தொடர்ந்து செய்யறது இல்லை. விவசாயிகளுக்கு பல்வேறு இடர்கள் இருக்கு. நம்ம இயற்கை முறையில விளைவித்த பொருட்களை சந்தைப்படுத்துறதுல உள்ள இடையூறுகள், இது போல ஒரு விஷயங்கள்ல அவங்க அதை இயற்கை வேளாண்மையை தொடர முடியல அவங்களால. அதனால அவங்க வராங்க, போயிடுறாங்க. நம்ம அந்த கூட்டத்துல கூட அன்னைக்கு பேசினதை பார்த்தப்ப அதான் சொன்னாங்க. நிறைய விவசாயிகள் இயற்கை வேளாண்மைக்கு வராங்கன்னு நம்ம பெருமை கொள்ற அதே நேரத்துல நிறைய விவசாயிகள் இயற்கை வேளாண்மையை தொடர முடியாம போறாங்க. சிறு விவசாயிகள் இயற்கை வேளாண்மையை முன்னெடுக்க முடியாத ஒரு சூழல் தான் நிறைய பிரச்சனைகள் அவங்களுக்கு இருக்கு. அப்படி இருக்கும்போது இது பரவலாக நம்ம அந்த இயற்கை வேளாண்மையை கொண்டு போறதுல இந்த சிக்கல் தொடர்ச்சியா ரொம்ப நாளாவே இருக்கு. இது நம்ம எல்லாரையும் கடைபிடிக்க செய்ய முடியல. அப்படியே வர்றவங்களையும் தொடர செய்ய முடியல, தக்க வைக்க முடியல. இந்த குறைபாடுகள் சந்தைப்படுத்துதல் மற்றும் பல்வேறு பிரச்சனைகளாலையும் அவங்க உருவாக்குற அந்த இயற்கை வேளாண்மை பொருட்களை அவங்க நியாயமான விலைக்கு, அதாவது அதுக்கு முன்னாடி அவங்க செஞ்ச அந்த உழவு தொழில கிடைக்கிற வருமானமாவது கிடைக்கணும்ல அவங்களுக்கு. அப்படிலாம் இல்லாத ஒரு சூழல்ல அவங்க என்ன செய்யறாங்க, அந்த இயற்கை வேளாண்மைய கொஞ்ச நாள்ல விட்டு திருப்பி போயிடுறாங்க. எந்த நோக்கத்துக்காக நம்ம ஒருத்தர் இயற்கை வேளாண்மை கொண்டு வந்தோமோ அதை அவங்க தொடர வச்சாதான் நம்ம அந்த பலன் அடைய முடியும். அதற்கு பொதுவாக மக்கள்கிட்ட ஒரு ஒத்துழைப்பு இருக்கணும். இயற்கை வேளாண் பொருட்களை உருவாக்குறவங்கள்ட்டையும் இயற்கை வேளாண் விவசாயிகளோட தொடர்பு வச்சுக்கிட்டு அவங்களுடைய சந்தைப்படுத்துதலை எளிமையாக்கணும். இத அவங்க செஞ்சுட்டாங்கன்னா அந்த இயற்கை வேளாண்மையை அந்த வர்ற விவசாயிகள் கொஞ்சம் அளவுல நிலங்கள்ல செஞ்சுட்டு பாக்கி அவங்க எப்போதும் போல செஞ்சா கூட தொடர்ந்து செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். நல்ல ஒரு முன்னெடுப்பை செய்த காரைக்கால் ரோட்டரி சங்கம் குணபாலன் ஐயா மற்றும் அவரது குழுவினர் தொடர்ந்து இந்த காலை சக்கரத்தை சிறப்பான முறையில் நடத்தி வருகின்ற அத்துணை யோகா ஆசிரியர்கள், இந்த நிகழ்வில் தினமும் தங்கள் கருத்துக்களை சொல்கின்ற அந்த அறிஞர் பெருமக்கள், இயற்கையோடு மக்களை இயந்து வாழச் செய்கின்ற ஒரு நல்ல முயற்சியை முன்னெடுக்கின்ற உங்கள் அத்துணை பேருக்கும் குத்தாலம் ரோட்டரி சங்கத்தின் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றோம். தொடர்ந்து தாங்கள் எடுக்கின்ற இந்த முயற்சிகளில் எங்களால் இயன்றதையும் நாங்கள் உழவு பணிகளிலும் ரோட்டரி சங்கம் சார்பாகவும் தொடர்ந்து உங்களோடு பயணிப்போம் என்று உறுதியளிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.
நன்றி நன்றி சார். அதாவது சார் வந்து ஜானகிராமன் புத்தாளம் ரோட்டரி சங்கத்துல இருந்து செக்ரட்டரியா இருக்காங்க. சாரும் வந்து கலந்துக்கிட்டு நிறைய நபர்கள் கலந்துட்டாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிறது வந்து சார் தான் அந்த குரூப்ல இருக்காங்க. அவங்களும் நல்ல சிறப்பா இருந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை கண்டுகளிச்சுட்டு தான் போனாங்க. வாழ்த்துக்கள், உங்களோட வாழ்த்துக்கு நன்றி சார். நன்றி சார். அடுத்து சித்தானந்த ஐயா பாண்டிச்சேரியில இருந்து இதுக்கு வந்திருந்தாங்க. அவங்களோட கருத்துக்கள் ஒரு சில வினாடிகள். வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். இந்த விழாவுக்கு வர்றதுக்கு முன்னாடியே வந்து நம்ம குணமாளன் ஐயா, பாஸ்கர் ஐயா வந்து எங்க பள்ளிக்கு வந்தாங்க. பள்ளிக்கு வந்து மாணவர்களுடைய உரையாடிட்டு இனிமே விழாவுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. நான் வந்து இந்த ஒரு நாள் முழுக்க இந்த விழாவுக்கு போனேன். இந்த விழாவுக்கு கலங்கும் போதே எனக்கு நிறைய தடையெல்லாம் வருது. நீங்க ஏன் விழாவுக்கு போறீங்க? நீங்க விவசாயம் பண்றீங்களா? தோட்டம் வச்சிருக்கீங்களா? எதுக்கு போறீங்கன்னு பல எதிர்ப்பு இருந்தது. அந்த எதிர்ப்பையும் மீறி சென்றுதான் அந்த விழாவில் கலந்துக்கிட்டேன். ஒரு நாள் முழுக்க இருந்தேன். விழா மிகவும் சிறப்பாக இருந்தது. விழா மேடையெல்லாம் வந்து நெல் கதிராலே வந்து சூடு செய்து அழகாக சென்று வச்சாங்க. அந்த நொங்காலே அலங்காரம்லாம் பண்ணி வச்சிருந்தாங்க. மிகவும் சிறப்பாக இருந்தது. அடுத்தது இந்த கீழே அந்த பொருட்கள்லாம் வந்து நல்லா பெரும்பாலான கூட்டங்கள் வந்து அந்த பொருட்களை வாங்கறதுக்காகவே நிறைய பேர் வந்தாங்க. வந்து அந்த எல்லா பொருளும் விதைகள், எண்ணெய் வகைகள், தின்பண்டங்கள், பலாப்பழ ஐஸ்கிரீம்கள் அதெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து சாப்பிட்டு போனாங்க. அதே போல மதிய உணவுல வந்து அந்த பாரம்பரிய அரிசி உணவு, சாம்பார், தயிர் சாதம், அப்புறம் வந்து இனிப்பு பொங்கல் எல்லாம் பாரம்பரிய உணவுலேயே செய்திருந்தாங்க. எல்லாமே நல்லா இருந்தது. அதே போல வந்து கற்பூரவணி அரிசியில வந்து கூழ் செய்திருந்தாங்க. இடைவேளையில 11 மணிக்கு அதை இவ்வளவு நாள் குடிச்சு ரொம்ப மிகவும் சுவையா இருந்தது. அதெல்லாம் நாங்க சாப்பிட்டோம். அடுத்து ராணியம்மா அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ராணியம்மா நாமக்கல் வந்திருந்தாங்க. அவங்களெல்லாம் ரொம்ப நாளே நான் உரையாடினேன். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 2 மணி நேரம் அவங்க கூட இருந்தேன். இருந்து எல்லாமே நாங்க பொருள் வச்சிருந்தாங்க. எல்லா சந்தைப்படுத்துறது நான் இப்ப ஐயா சொன்னாங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்திருக்காங்க. அங்கிட்டு எல்லார்ட்டையும் அந்த பொருள்லாம் நிறைய நான் வாங்கினேன். அதே போல எந்த நோய்க்கு எந்த மருத்துவம் வாங்கலாம் அப்படின்னு கூட அவங்க சொல்லியிருந்தாங்க. அதே போல இந்த கொரோனாவுக்கு வந்துட்டு போயிருக்காங்க. அவங்களாம் எந்த சாப்பிடலாம் நாங்கள் வந்து அதே மாதிரி வந்து பிரண்டை ஜூஸ், பிரண்டை ஊறுக்காய், இந்த மாதிரி பிரண்டை அதிகமாக கலந்துக்குங்க, மிகவும் உடம்புக்கு நல்லா இருக்கும் அப்படின்னாங்க. அதுபோல் அவங்க என்னென்ன மூலிகைகள் என்னென்ன சொன்னாங்களோ அதெல்லாம் பை நிறைய நான் வாங்கிட்டு வந்தேன் வீட்டுக்கு. மிகவும் நல்லா சிறப்பாக இருந்தது. இந்த மாதிரி விழாவுக்கு போயதுனால மிகவும் சிறப்பாக இருந்தது. அதோட எங்கள் ஊர் சபாநாயகர்லாம் அவங்க பள்ளிக்கு விழாவுக்கு வந்தாங்க. அவங்களும் பாரம்பரிய உணவு தான் அவங்க உண்றாங்க. எல்லாமே மிகவும் சிறப்பாக இருந்த விழா. இந்த விழாவுக்கு வந்து போனா மிகவும் மகிழ்ச்சி அடைகிறாங்க. ரொம்ப நன்றி. நன்றி 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 சார். இது போல இன்னும் நபர்கள் நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஆனா இன்னைக்கு வந்து தொடர்புல இல்லை. சந்தோஷம். விழாவில் வந்து வெளியிலிருந்து பார்ப்பதை விட நேரில் பார்த்த விஷயங்கள் நிறையாக இருந்தன. பாஸ்கரையா சொன்ன போல வந்து இதை வந்து எல்லாரும் பெருமை கொண்டு வெளியில் சென்று சேர்க்க வேண்டிய சூழ்நிலை இன்றைய காலகட்டத்தில் உள்ளது. ஏன்னா நிறைய நபர்கள் நிறைய பேர் வந்து இதை வந்து பாரம்பரியம்னா என்ன, ரேட் அதிகமா இருக்கு அப்படிங்கிறத வந்து வலியுறுத்தி வந்து இதை யாரும் கலந்துக்கிறது கிடையாது. இதுல இருந்து யாரும் அதாவது இந்த விவசாயத்தை பத்தி மறுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம எங்களோட சாசன தலைவர் கலியபெருமாள் இருக்காரு, அவர் கையை தூக்கி இருக்காரு. அவரையும் ஒரு சில வார்த்தைகள் கூட அன்புடன் அழைக்கின்றேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஐயா கேக்குதுங்களா ஐயா? கேக்குது கேக்குது கேக்குது. ஓகே. இந்த இயற்கை வேளாண் திருவிழாவின் திட்டத்தலைவர் என்ற முறையில் எனக்கு சில பொறுப்புகள் கொடுக்கப்பட்டது. அந்த திருவிழாவுக்கு 2 நாட்களுக்கு முன்பு நான் வெளியூர் கோழிக்கோடு சென்று விட்டதால் அனைத்து ஏற்பாடுகளையும் ரொட்டேரியன் குணம்பாளன் ஐயா அவர்களும் பாஸ்கர் ஐயா அவர்களும் முத்துகிருஷ்ணன் ஐயா அவர்களும் சிறப்பாக செய்திருந்தார்கள். நாம் இன்றைய காலகட்டத்தில் நமது குடும்பத்தில் ஒரு சிறு விழாவை கூட கான்ட்ராக்டரிடம் ஒப்படைத்து விட்டு கையை கட்டி கொண்டு அழகாக புதிய துணிகளை உடுத்தி கொண்டு வேடிக்கை பார்க்கின்றோம். சிறு விழாவை கூட நம் முழுமையான கான்ட்ராக்டரிடம் ஒப்படைத்து விட்டு இன்று இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு 2 நாள் மிகப்பெரிய ஒரு விழா. அதற்கான ஏற்பாடுகள் பத்திரிகை அடிப்பதாக இருக்கட்டும், விளம்பரங்களை செய்வதாக இருக்கட்டும், உணவு ஏற்பாடுகளை செய்வதாக இருக்கட்டும்,
கலை நிகழ்ச்சிகளை ஏற்பாடுகள் செய்த வகையில் இந்த மூவரும் மிகப்பெரிய உழைப்பை சாத்தியமாக்கி உள்ளார்கள். இன்று இந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்த நிலையில் இது நடைபெறுமா என்று சந்தேகப்படும் அளவிற்கு அவ்வளவு பிரம்மாண்டமாக வந்து அமைந்தது. ஆனாலும் எவ்விதத்திலும் சளைக்காமல் இந்த மூவர் அணி சிறப்பாக இதை சாத்தியமாக்கி உள்ளார்கள். இந்த விழாவை இன்று மட்டுமல்ல, இனி வருங்காலங்களில் இவர்கள் நடத்த வேண்டும். இவர்களுக்கு நாம் அனைவரும் துணையாக இந்த காலை சக்கரம் குழுவில் உள்ளவர்கள் மட்டுமல்லாமல் இயற்கை விவசாயிகள், மற்ற இயற்கையாக உணவுகளை எடுத்துக்கொள்ளக்கூடியவர்கள் ஆதரவு அளித்து இந்த விழாவை நமது காரைக்காலில் 3 மாதத்திற்கு ஒரு முறை நடத்தக்கூடிய அளவிற்கு அவர்களுக்கு ஆதரவு அளித்து நாம் ஊக்கப்படுத்த வேண்டும். இந்த மூவர் கூட்டணி சிறப்பாக இந்த திட்டத்தை செய்து முடித்திருந்தாலும் இதில் பல்வேறு இடர்பாடுகள் உள்ளன. எனக்கு தெரியும், அவங்க பொருளாதார சூழ்நிலையில இதை ரொம்ப நெருக்கடியான சூழ்நிலை செஞ்சு முடிச்சிருக்காங்க. அது அவங்க வந்து சிறப்பாக நடத்தியிருந்தாலும் பொருளாதார சூழ்நிலையில ஒரு இடர்பாடுகள் இருக்கு. அதெல்லாம் அவங்க முடிக்கணும். ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்தது. எல்லாருமே பாத்தீங்கன்னா பத்திரிகையில வந்திருக்கு இந்த நிகழ்ச்சியை பத்தி, டிவியில வெளிப்படுத்தியிருக்காங்க, செய்தி வந்திருக்கு. இந்த அளவுக்கு இந்த நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பா அமைஞ்சிருக்கு. இதை நாங்க இன்னைக்கு பார்த்ததுல இருந்து நம்ம எவ்வளவு இயற்கையா நம்ம வந்து பொருட்களை எடுத்துக்கலாம், செய்யலாம் அப்படிங்கறது நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த காலை சக்கரத்துல உள்ளவங்க எல்லாருமே வந்திருந்தா கூட ஒரு சந்திப்பு நிகழ்ச்சியை கூட நடத்தி இருந்திருக்கலாம். ஆனா சித்தானந்த ஐயா வந்தாங்க, ஒரு சிலர் மட்டுமே வந்திருந்தாங்க. அடுத்த நிகழ்ச்சிக்கு இந்த காலை சக்கரத்துல உள்ளவங்க அனைவரும் நேரடியா வரணும்னு கேட்டுக்கிறேன். அனைவருக்கும் மனதார வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி ஐயா. நன்றி சாசன தலைவர் அவர்களே. அதாவது நிகழ்ச்சியை வந்து ஒருங்கிணைத்து செய்வது என்பது அனைவருக்கும் ஒரு நல்ல இது. அந்த வகையிலே இன்றைய இந்த ஆர்வத்துடன் செய்தமையால் இன்று சிறப்பாக எல்லாமே சிறப்பாக அமைந்தது. இதுல வந்து இன்னொன்னு சொல்லணும் என்னன்னாக்கா, இப்ப ஐயா சொன்னது போல வந்து பாத்தீங்கன்னாக்கா, நம்ம ஞானப்பிரகாசம் ஐயா கூட சொன்னாங்க. அதாவது இன்னைக்கு வந்து எவ்வளவு ஒரு விவசாயியை பத்தி சொன்னாங்க, இளம் விவசாயி தான் அவரை பத்தி சொன்னாங்க. எவ்வளவு தண்ணி மழை பெஞ்சாலும் சரி, அவரு நிலத்திலேருந்து ஒரு சொட்டு தண்ணி கூட வெளியில போகாதான். அந்த அளவுக்கு அவர் வந்து வரப்பை உயர்த்தி அந்த அளவுக்கு விவசாயம் பண்ணி இன்னைக்கு வந்து விவசாயத்தை வந்து பாதுகாத்துட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு உதாரணத்தையும் சரி அவர் பெருமைப்படுத்தினாங்க. அந்த அளவுக்கு நம்ம வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து நம்ம வந்து உள்வாங்கி எந்த அளவுக்கு நம்ம வந்து அந்த இயற்கையை பத்தி போற்றுறோமோ கண்டிப்பாக அதில் முன்னேற்றங்கள் இருக்கும் என்பதை அனைவருக்கும் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியை இன்று நமக்கு அந்த ஒரு இயற்கை வேளாண் வழி விவசாயத்தை நடத்திய திருவிழாவை நம்ம கண்முன்னே நிறுத்தி நமக்கு பல வகையிலும் இன்று நல்ல ஒரு சிறப்புரையாற்றிய நம்ம பாஸ்கரையாவை வந்து இந்த நேரத்துல நம்ம பெருமை கொண்டு அவர்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்களுடைய இந்த பணி, அந்த உழைப்பு தான் நம்மள அந்த நிகழ்ச்சியே செய்ய தூண்டுது. இல்லைனாக்கா நம்ம வந்து அந்த நிகழ்ச்சியை செய்வோமாங்கிறது வந்து நமக்கு ஒரு கேள்விக்குறியாதான் இருக்கும். அவர்கள் செய்யற அந்த விஷயத்தை வந்து இன்னைக்கு உலக மக்களும் அனைத்து மக்களும் பயன்பெற வேண்டும். அவர்கள் செய்கிற செய்கைகள் தான், அதாவது அப்படி அவங்க சொன்னது வந்து போராளிகள் கிடையாது. உண்மையிலுமே என்ன யாரோ சொன்னாங்கன்னு சொன்னாங்க, அவங்க எல்லாம் வந்து ஒரு கடவுள் தான். நேர்ல பார்க்கக்குள்ளதான் தெரியுது. நாங்க அந்த ஸ்டால்ல இருக்கக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40-50 ஸ்டால் வந்திருக்காங்க. ஒவ்வொருத்தரும் விவசாயிகள்னா எங்க இருந்து வந்திருக்காங்கன்னா எல்லாம் பக்கத்துல கிடையாது. ஒவ்வொருத்தவங்களும் ஒரு 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் 300 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட இருந்து இங்க வந்திருக்கிறாங்க. அப்ப வந்து அவங்க எதை தேடி வர்றாங்கிறத வந்து நம்ம உணர வேண்டும். கண்டிப்பாக வந்து அவங்க வந்து ஒரு காசு பணத்துக்காக வரல. அதாவது இந்த நிகழ்ச்சியை கொண்டு மக்களிடம் சேர்க்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் தான் அவர்கள் வருகிறார்கள். அந்த உணர்வை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது வந்து மக்களுக்கு தெரிய வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் இதை பின்பற்ற வேண்டும். அவங்க எடுத்துட்டு வர கடைசியா முடிச்சுட்டு போகல பார்த்தா ஒரு சின்ன பையன், அதாவது பையனாக்கா ஒரு 1 வயசு 1.5 வயசு தான் இருக்கும். அந்த குழந்தையை தூக்கிட்டு ஒரு குடும்பம் வந்திருக்குது பாருங்க. 2 நாள் வந்து தங்கி இருந்துட்டு அவங்க வந்து இங்க எல்லாத்தையும் செஞ்சு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்டால் போட்டு போறாங்க. அவங்கள்ட்ட கூட நான் கேட்டேன், என்னங்க எவ்வளவு என்ன கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கல. சும்மா ஒண்ணும் இல்லையா, நாங்க வந்து இயற்கையில வந்து அந்த பிஸ்கட் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதை தான் எடுத்துட்டு வந்து நாங்க காட்சிப்படுத்திட்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இன்னையா ஒரு பேக் தான் எடுத்து வந்துட்டீங்களா, நீ இன்னும் பொருள் வண்டியில எடுத்துட்டு வரலையா? இல்லையா, நாங்க குடும்பத்துல எங்க வீட்லயே தயார் பண்றதுனால நாங்க வந்து சின்ன ஒரு 2 பேக்ல மட்டும்தான் எடுத்துட்டு வந்தோம் அப்படிங்கிறாங்க. அந்த 2 பேக்ல எடுத்துட்டு வந்து அவங்க என்ன வியாபாரம் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு என்ன லாபம் கிடைச்சிருக்கா, அவங்களை என்ன செஞ்சிருப்பாங்க. அந்த குழந்தையை தூக்கிட்டு வந்து 2 நாள் இருந்து அந்த குடும்பத்தோட இருந்து
எல்லாருக்கும் இங்க அந்த உணவு கொடுத்து அந்த பாரம்பரியத்தை விளக்கி எல்லாருக்கும் தெரியப்படுத்தணுங்கிற ஒரு நோக்கம் தான் அவங்களுக்கு இருந்தது ஒழிய, உண்மையாக அதெல்லாம் நேர்ல பார்க்கவுலதான் எங்களுக்கு பெரிய ஒரு ஆச்சரியமாவும் அதிசயமாகவும் இருந்துச்சு. அவங்க பணம் சம்பாதிக்கணுங்கிற நோக்கத்துல அது கிடையவே கிடையாது. அப்படி இருக்கிற இந்த காலகட்டத்துல அவர்கள்லாம் இன்னைக்கு போராளிகள் கிடையாது. அவங்கள நம்ம குறைவா சொல்லக்கூடாது. உண்மையிலே அவங்க நம்ம கண் முன்னால் அவங்க கடவுள் தான். அப்படி இருக்கிற அவர்களை நம்ம போட்டணும். கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறவங்க சரி, நீங்க அதாவது இப்ப நாங்க காரைக்கால் நடத்திட்டங்கிறது எங்களுக்கு ஒரு பெருமையா இருந்தாலும், உங்களை சார்ந்து உங்கள் ஊர்ல நீங்க நடத்துறதுக்கு வாய்ப்புகள் இருந்தா கண்டிப்பாக அந்த கடவுள்கள் எல்லாம் பெருமைப்படுத்த ஒரு சூழ்நிலையை நீங்க அனைவரும் ஏற்படுத்தி இந்த நிகழ்ச்சியை ஒவ்வொரு ஊர்லயும் அனைவரும் நடத்தி அவர்களை பெருமைப்பட வைக்க வேண்டும் என்பதை அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா இது இன்னைக்கு இப்படி கொண்டு போனாதான் இந்த நிகழ்ச்சியோட அவர்களோட வாழ்வாதாரம் உயரும். நமக்கும் அந்த விளக்கங்கள் புரிய வரும். அந்த நிகழ்ச்சியை பத்தி அந்த இயற்கையை பத்தி அனைவருக்கும் புரிய வரும் என்பதை இந்த தருணத்திலே தெரிவித்துக் கொண்டு, நிகழ்ச்சியை நமக்கு சிறப்பாக இன்று உரையாற்றிய பாஸ்கரையாவுக்கு மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நமக்கு இந்த 3 நாட்கள் நம்ம இந்த காலைச்சக்கரம் நிகழ்வில் கலந்து கொண்டு இந்த நிகழ்வில் சிறப்பாக எங்களுக்கும் பங்களிப்பு கொடுத்த ரோட்டரி கிளப் ஆஃப் தஞ்சாவூர் கிங்ஸ் சங்கத்தின் தலைவர் அவர்கள் ரமேஷ்குமார் சார் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் அன்புடன் பேச அன்புடன் அழைக்கின்றேன். நன்றி. இந்த காலை சக்கரம் நிகழ்ச்சியில 365 நாளும் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கும் மனிதனின் இயற்கை வாழ்வியல் முறைகள் பற்றிய ஒரு நல்ல நிகழ்ச்சியை நடத்திட்டு இருக்க ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டிக்கு முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அதே மாதிரி நம்ம மாவட்ட ஆளுநர் செல்வநாதன் தலைமையில இந்த நிகழ்ச்சியில 3 நாட்கள் பங்கு பெறதுக்கு ரோட்டரி கிளப் ஆஃப் தஞ்சாவூர் கிங்ஸை இணைத்து பங்கு பெற செய்த தலைவர் ரொட்டேரியன் ஆர் குணபாலன் அவர்களுக்கும், செயலாளர் PS ராஜ்குமார் அவர்களுக்கும், அதுக்கு உறுதுணையாக இருந்த ரொட்டேரியன் ஜோன் 18 உதவி ஆளுநர் ரொட்டேரியன் ரவி அவர்களுக்கும், எங்கள் ஜோன் 17 உதவி ஆளுநர் ரொட்டேரியன் நாராயணன் அவர்களுக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இதில் முதல் நாளான மே 1ஆம் தேதி சிறுநீரகத்தை பலப்படுத்தும் காய்கறிகள் மற்றும் அதன் பயன்கள் பற்றி பேசிய கீழர் அலமேலுமங்கை நாச்சியார் அவர்களுக்கும், மேலும் ஆசன பயிற்சி அளித்த ஆசான் யோகா கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக்கிறோம். அதேமாரி மே 2ஆம் தேதி அன்று ஆரோக்கிய வாழ்வில் அடிப்படை விதிகள் பற்றி பேசிய பவானி ஹீலர் இளங்கோன் ஐயா அவர்களுக்கும், அதேமாரி ஆசன பயிற்சி அளித்த ஆசான் யோகா கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். 3ஆம் நாளான இன்று மே 3ஆம் தேதி அரிய வகை பாரம்பரிய அரிசியின் பயன்கள் பற்றி அதன் மகத்துவம் பற்றியும் உரையாற்றிய காரைக்கால் பாஸ்கர் ஐயா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சி மற்ற பல வகையில நம்ம எல்லாருக்குமே நம்மளோட வாழ்வியல் மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு ரொம்ப பயனுள்ளதாக அமைஞ்சது. எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கோம். நன்றி ஐயா. நன்றி சார். உங்களோட வாழ்த்திற்கு நன்றி. உங்கள் சங்கத்திற்கும் சரி, நீங்களும் சரி தெரியப்படுத்துங்கள். இந்த வாழ்வியல் பயிற்சியிலே அனைவரும் கலந்து கொள்ள வாய்ப்பளிங்கள் என்று கூறி நன்றி கூறுகிறோம். நன்றி. ரோட்டரி கிளப் ஆஃப் தஞ்சாவூர் கிங் சங்கத்தின் செயலாளர் ஸ்ரீதர் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள். அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த நிகழ்ச்சியை நான் ஒரு 2 நாளாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியா தான் நான் அதை கருதுறேன். மேலும் பார்த்தீங்கன்னாக்கா எந்த அளவுக்கு தொழில்நுட்பம் பல விஷயங்களை சாத்தியமாக்குதோ, அது போல நமது காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி பிரசிடென்ட் ரொட்டேரியன் ஆர் குணபாலன் அவர்கள் அவருடைய சீரிய முயற்சியாலும் நல்ல நோக்கத்தோடும் இந்த நிகழ்ச்சியை தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கிட்டத்தட்ட இந்த ஒரு வருஷம் பூரா அதை கொண்டு போயிருக்காரு. இது இது ஒரு இன்டர் கிளப் ஒரு கனெக்டிவிட்டி மட்டும் இல்லாம இது தொடர்ச்சியா செஞ்சு இன்னும் எல்லாருக்கும் பயனுள்ளதா இதை கொண்டு போய் உங்களை எல்லாரும் பயனடையணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. நம்ம இது வரைக்கும் ரோட்டரியில ஒரு 7 ஃபோக்கஸ் ஏரியா தான் பார்த்துருப்போம். அதாவது டிசீஸ், ப்ரிவென்டிவ் டிசீஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட் அப்படிம்பாங்க. ஆனா இது 8வது ஒரு ஃபோக்கஸ் ஏரியாவை நான் இதை பாக்குறேன். ஏன்னா ரொம்ப பயனுள்ள தகவல்கள். இது டிசீஸ் வரத்துக்கு முன்னாடி எப்படி ஃபிட்னஸா நம்ம இருக்கிறது, ஃபிட்னஸா இருந்தா எந்த டிசீஸும் நம்ம கிட்டே வராது
அப்படிங்கிற விதத்துல இது வந்து ஒரு 8வது ஃபோக்கஸ் ஏரியா அப்படிங்கிற மாதிரிதான் இதை நான் பாக்குறேன். ரொம்ப ஒரு பயனுள்ள அரிய தகவல்கள்லாம் நிறைய கிடைச்சிது. ஸோ இது கிட்டத்தட்ட நம்ம மிஸ் பண்ணிட்டோமோ அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் நான் பாக்குறேன். ஸோ முடிஞ்சா நான் வந்து தொடர்ச்சியா இதை நான் வந்து இதை வந்து டெய்லி பங்கு பெறணும் அப்படிங்கிறதும் யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். இதுக்கு முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிற ரொட்டேரியன் குணபாலன் மற்றும் அவருடைய சாசன தலைவர் யோகா கண்ணப்பன் அவர்கள் மற்றும் இன்றைய பல ஃபீல்டுல இருந்து சிறப்பு விருந்தினர்கள்லாம் கூப்பிட்டு நல்ல தகவல்கள்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. ரொம்ப ஒரு நல்ல முயற்சி. வெற்றி பெற வாழ்த்துக்கள். உங்கள் நல்ல நோக்கம் நிறைவேற வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி நன்றி சார். உங்களது வாழ்த்திற்கு நன்றி. நீங்கள் இணையது போல் உங்களுடைய பயணம் இன்றிலிருந்து வேண்டாவது தொடங்கட்டும். இனிமேல வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளுங்கள். உங்களை சார்ந்தவர்களையும் கலந்து கொள்ள சொல்லுங்கள் என்று நன்றி. அவசியம் சொல்றேன் சார். கண்டிப்பா கண்டிப்பா. ஏனென்றால் என்னைக்கு இறைவன் நம்ம அந்த வாய்ப்பை கொடுக்குறான்னு தெரியாது. அன்னைக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கக்குள்ள நம்ம அப்படியே கேட்ச் பண்ணிக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு. அதாவது இறைவன் இத்தனை நாள் நம்ம விடுபட்டாலும் அவன் கொடுக்குற வாய்ப்பை வந்து அன்னையிலிருந்து பயன்படுத்தலாம் நம்ம வாழ்க்கை சிறப்பாக அமையும் என்பதை கருத்தில் கொண்டு இனிவரும் காலங்களிலாவது உங்களுடைய வாய்ப்புகள் வழங்கட்டும், அனைவருக்கும் தெரியப்படுத்துங்கள் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறோம். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி சங்கத்திற்கும், இன்று எங்களுடன் இணைந்து பணியாற்றிய ரோட்டரி கிளப் ஆஃப் தஞ்சாவூர் கிங்ஸ் சங்கத்திற்கும், இன்று நமக்கு சிறப்புரையாற்றி நல்ல ஒரு விளக்கத்தையும் ஆணித்தரமாக நமக்கு வழங்க வைத்த காரைக்கால் இயற்கை வழி வேளாண்மை பாஸ்கர் ஐயா அவர்களுக்கும், ஆசான் கண்ணப்பனையா அவர்களுக்கும், திட்டத் தலைவர் அவர்களுக்கும், நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் இந்த காலை வேளையிலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவு செய்து மீண்டும் நாளை காலை 5:30 மணிகளில் சந்திப்போம் என்று நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கு நன்றி. தலைவர் குணபாலன் ஐயா அவர்களுக்கு நன்றி. இன்று அற்புதமாக இயற்கை மரபு வழி அரிசிகளை பற்றி பேசிய பாஸ்கர் ஐயா அவர்களுக்கு நன்றி. குழுவில் உள்ள அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன். மகிழ்ச்சிங்க ஐயா. நல்லதுங்க ஐயா, நல்லதுங்க. நன்றிங்க ஐயா. வாழ்க வளம். வாழ்க நன்றி ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. மிக்க நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்வாங்கு வாழ்க. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.